الله أكبر الله أكبر ஆதாரத்தோட எனக்கு மனசு ஆர்வம் நான் பாத்துக்கிறேன். அதாவது எந்த யார் அந்த பொய்யான குற்றச்சாட்டு அவதூறு ஏற்படுத்தினாலும் அவர் நம்ம ஜமாத்திலிருந்து கம்ப்ளீட்டா ஒதுக்கிட்டு நீக்கிட்டோம். அதுக்கு மேல எப்படி விசாரிக்கிறது சொல்லுங்க. அமீரகத்துல மாவட்டத்தில் 9 பேர் தெளிவு என்ன அடிக்கலாம் வைக்கவா பேச போடவா என்ன கேட்கறாங்க. நடக்குது ரெடியா இருக்காங்க. அதிகாரப்பூர்வமா தெரிஞ்சாதான் சொல்ல முடியும். வாய் வழியா வந்தது நம்ம எப்படி செய்யறது? பெரிய ஆளாக்கு திரும்பலாம். என்ன பொறுத்த வரைக்கும் இவளை பெரிய ஆளாக்கி இவன் ஒரு பெரிய இதாக எல்லாமே நான் தான் முட்டுக்கட்டேன். அங்கிட்டு திட்டு வாங்கிட்டு இங்கிட்டு திட்டு வாங்கிட்டு ஒரு பேலன்ஸ் பண்ணி நான் 3 வருஷம் கொண்டு போயிருக்கிறேன். 3 வருஷத்துல நான் அவ்வளவு பேலன்ஸ் பண்ணி உடையல சிதையல. அதை நான் பண்ணது அவரு திட்டாரு. நீங்க கூட திட்டியா உட்கார்ந்து குறை சொல்லி தெரியலையா? அப்ப எல்லா பக்கம் நான் வாங்கின அவசியம் நான் போன பிறகு தெரியும் இருக்கும்போதுதான் பண்ணி தொலைச்சா வெளியே வந்த பிறகு என்ன போட்டு வரீங்களா என்ன அர்த்தம்? வீட்டுல பொம்பளை திட்டான் உங்களுக்கு தேவையா இந்த வேலை இல்ல நீங்க இது ஒண்ணு சொல்லுவேன். அல்தாப் சொன்னாரு நான் திருப்பி குற்றச்சாட்டை எடுத்து வச்சேன்னு சொல்றாரு. நான் இப்பவும் எனக்கு கையும் சேர்ந்து போன் வருது. நான் உங்க ரூம்ல நிக்கிறேன். ஞாபகம் இருக்கான்னு தெரியல உங்களுக்கு. கையும் சேர்ந்து போன் வருது. போன் வரப்ப இங்க என்னமோ நடந்துகிட்டு இருக்கீங்க என்னங்க ஏதுங்கன்னு கேட்கிறாரு. எனக்கு உண்மையிலேயே ஹக்கா சொல்றேன். எனக்கு தெரிஞ்சுன்னா தெரிஞ்சுட்டு போட்டு உடச்சிட்டு போறதுல நான் அந்த பின்னாடி போயெல்லாம் பண்ண மாட்டேன். முன்னாடி நேரடியா மூஞ்சிக்கணும் சொல்லிட்டு போயிடுவேன். அப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், எழுத்துல கேட்கிறேன், எதுவும் பிரச்சனையா, எதுவும் லெட்டர் எதுவும் வந்துச்சா, கடிதம் எதுவும் வந்துச்சா நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். நீங்க அவர்கிட்ட கையிட்ட பேசிட்டு இருக்கிறப்ப கேட்கிறேன். ஏதோ வந்துச்சுன்னு சொல்றீங்க. அதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணல. உங்கள்கிட்ட நான் கண்டினியூ பண்ணல. நான் போயிட்டேன். இந்த நிமிஷம் வரையிலும் அந்த இமெயில் எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. தெரியும். நான் வண்டியில போயிட்டு இருக்கிறேன். நீங்க போன் பண்றீங்க. போன் பண்றப்ப இந்த கேசிட்டி பிரச்சனை இப்படியே வந்துகிட்டு இருக்குங்க. என்னங்க என்ன உங்க அண்ணன் கேட்க சொன்னாங்க. நான் சொல்றேன், திருப்பி சொல்றேன், கேசிட்டி பிரச்சனை அண்டையில இருந்து இன்றைக்கு வரும்னு சொல்றேன். அது 2 நிர்வாகமும் தனித்தனியா தான் இருக்கணும். ஆனா அண்ணன் கேட்க மாட்டேங்கிறார். அண்ணனும் கேட்கல, அந்த தொல்லியப்பாவும் கேட்கல. இப்ப 2 பேரும் இப்ப இது பிரச்சனையா முடிவெடுக்குது. நீங்க தயவு செய்து தொண்டியப்பா அப்படியே சொல்றேன். தொண்டியப்பா இப்பவும் நம்ம இதுக்கெல்லாம் போயிட்டு இருக்கோம். அதனால தொண்டியப்பா நமக்கு வேணும். தொண்டியப்பாட்ட பேசுங்க. தொண்டியப்பாட்ட பேசிட்டு ஏன்னா நம்ம டக்குன்னு தட்டி விட்டுற வேணாம். இந்த வார்த்தையை சொல்றேன். தொண்டியப்பாட்ட பேசிட்டு எனக்கு அதுக்கப்புறம் நம்ம ஒரு முடிவு எடுப்போம் அப்படின்னு சொல்றேன். முடிவு எடுக்கப்பட்டது எனக்கு தெரியாதுங்க. சொல்றேன். சொன்ன உடனே நான் தொண்டியப்பாட்ட பேசிட்டேன். தொண்டியப்பாட்ட பேசிட்டுடா என்ன சொன்னா? தொண்டியப்பா என்ன சொன்னா? இல்ல ரொம்ப ஏடா உடமா தேவையில்லாம பேசுறாரு, வைக்கிறாரு, போறாரு, அப்படி பண்றாரு, இப்படி பேசிட்டாரு. அப்புறம் அந்த இது என்னது அந்த இவங்க சைபுலாஜா ட்ரஸ்ட், நம்ம இஸ்லாமிய ட்ரஸ்ட், அதுலயும் இதுல என்ன முடிவு எடுத்தீங்களோ அந்த இதுல எங்களுக்கு சொல்லிய தெரியப்படுத்துங்க. நான் அனுப்புறேன்னா சொல்றாரு. எனக்கு லெட்டர் அனுப்புங்க, நானும் லெட்டர் பதில் அனுப்புறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படிங்கிறப்போ ஏடா உடமா இல்ல ஏடா கூடமா பேசுறாரு. ஏடா கூடமா பேசுறாரு. காலி பண்ணுங்கிற முதல்ல காலி 4 வருஷம் இருக்கு. நம்ம தெரியாத ஏறி மொத்தம் எட்டி உரிக்க உங்களுக்கு வழங்கினாரு. எந்த நிலைமை எங்களுக்கு ஏற்பட்டிருக்கோ அதே எங்களுக்கு பாக்கருக்கு ஏற்பட்டிருக்கோ அதே உங்களுக்கு ஏற்படும் சொன்னாரு. இன்னும் பிஜேபி இன்னைக்கு புதுசு புதுசா சொல்ற விஷயம் இது யாருமே சொல்ல கிடையாது. யாரையும் கேட்பாங்க. பிஜேபி இதே வேலை ஏடி மரத்தை எட்டி உதைக்கிறது அண்ணனுக்கு வழக்கம். உங்களை எட்டி உதைப்பன்னு சொன்னாரு. அதாவது எந்த அளவுக்கு இதா பேசணுமோ அந்த அளவுக்கு பேசுறாரு. உங்களுக்கு இப்பதான் தெரியுதோ கீழே யார் தகுதி வாழ்ந்துக்கிறான். தகுதி வாழ்ந்து இவன் தான் இந்த ஹசன் அலி மட்டும் தான் இருந்தான். யாருமே கிடையாது. அவன் ராஜினாமா யாரு இருக்குது? கீழக்கரையில இது கேஇசிடியால தௌஹீத் ஜமாத்துல தௌஹீத் ஜமாத் கேஇசிடியால வளர கேஇசிடியால தௌஹீத் ஜமாத் வளர்றதை தவிர பக்கபலமா இருக்க தவிர தௌஹீத் ஜமாத்தால கேஇசிடி கிடையாது அப்படிங்கிறாரு. அப்ப நான் கைது பண்ணி என்ன சொன்னீங்களா? முக்கால்வாசி அண்ணன் விஷயத்த மட்டும் சொல்லல. அண்ணன் விஷயத்த ஒரு வார்த்தை
பாருங்க இந்த வார்த்தை சொன்னாருண்ணே, மத்த இதெல்லாம் எதுவும் சொல்ல, கருவாப்பிள்ளையாக பயன்படுத்துவார் அப்படின்னு சொன்ன உடனே நான் சொல்றேன், அமீர் நீங்க தயவு செய்து முதல்ல நீங்க தயவு செய்து எதையும் நீங்க சொல்லாது, நீங்க எதையும் சொல்லாதீங்க. அந்த ராஸ்கல் என்ன நோக்கத்துல அவன் பேசினான்னு தெரியல, அவன் பேசிக்க கூடாது, இதெல்லாம் தப்பு இல்ல. இல்ல நீங்க பேசிட்டு உடனே அவனுக்கு போட்டு பேசுறேன். நான் வந்து ஏர்போர்ட்ல நிக்கிறேன், என்னடா பைத்தியகாரத்தனமா பேசுறேன், உங்க ஊர்ல நடந்த பிரச்சனை, அதுக்கு டிஜே என்ன செஞ்சார் நான் கேட்கிறேன், டிஜே என்ன செஞ்சார்? ஏன்னா முழுக்க முழுக்க வந்து ஒரு கிளை சார்பாகவும் மாவட்ட சார்பாகவும் வந்திருக்கு. இன்னும் எக்ஸ்பெஷலி 2 பேரை குறிப்பிட்டே சொன்னேன், அசன் அலிக்கு முசம்மிலுக்கு உள்ள பிரச்சனை இங்க வேறுபட்டு போகுதுங்க. அந்த மாதிரி ஆக்கிர வேணாம். ஒரு ட்ரஸ்ட் நான் ஏற்கனவே ட்ரஸ்ட தனியா வைக்கிறேன், ஏன் நீங்க மாவட்ட தலைவரா இருந்தீர, அப்ப வந்து இவன் பிரச்சனை வருது, நம்ம தாகா பிரச்சனை வருது, அப்போ நான் தெளிவாக சொன்னேன், தாகா மேல தப்பு நீங்க கீழே விஷயமா என்ன செய்யறான்னு கேட்டதுனால இந்த மாதிரி நிர்வாகத்தில் ஒரு வந்து நடவடிக்கை எடுக்கலாம்னு இருக்கும்போது அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு எடுங்கன்னு ஒரு வார்த்தையை சொல்றாங்க. அதன் அடிப்படையில் இவர்கிட்ட கேட்கறாங்க. கேட்கும்போது எப்போ செஞ்சிருக்க வேண்டிய வேலை இது, அப்ப அழைச்சு சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டாரு. ஒப்புதல் கொடுத்துட்டாரா, ஒருத்தர் ஒப்புதல் கொடுத்தாரு, முடிவு தான் எடுக்கிறாரு. இப்ப அந்த முடிவு தூண்டுறாரு. 2வது அண்ணன் கேட்கும் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, அவர் வந்து ராங்கா காலி விட்டு போங்க, கேஸ் தகுதி பார்த்து எங்க இருக்காங்க, வாடகை 4 வருஷத்துக்கு வாடகை கொடுங்க, இந்த மாதிரி பேசின பிறகு அவர்கிட்ட கேட்க தேவையில்லைன்ற தகுதியை வந்துட்டாரு. அவர் கேட்க முடியாது, அவரு தான் நான் தகுதி ஜமாத் இல்லைங்கிறாரு, தகுதி ஏணி வச்சு அதோட கூட குறைய இதெல்லாம் இப்ப சொல்றாருல, நான் வந்து ஒருத்தரையும் எனக்கு ஏற்பட்டது கெதியா நினைக்கிறாங்க கெதியா. ஆனா இப்போ ஏன் இது எதுக்கு அன்றைக்கு அந்த பேப்பர்ல வந்த மேட்டரை மதிக்காக நிக்கிறாரு, ஆயுதர் நிக்கிறாரு, முஸ்டாக் எல்லாம் அந்த குரூப்பே நின்னுகிட்டு எங்க பள்ளிவாசல் கீழே அப்படியே லெப்ட் அண்ட் ரைட் வாங்குறானுங்க. நான் ஒரே ஒரு வார்த்தை தான் பதில் சொன்னேன், இல்லங்க இது நானே போட சொன்ன மேட்டர் தான். ஏன்னா முதல்ல போட சொன்ன மேட்டர் இப்ப லேட்டா போட்டிருக்கேன். நான் முதல்ல போட சொன்ன மேட்டர் ஜமாத் எப்படி பொறுப்பே ஆமா பேசின மேட்டர், இது வந்து முதல்ல போட சொன்ன மேட்டருங்க. இன்னும் ஒரு படி வேலை போய் சொன்ன ஏன் விளம்பரத்தை போடவான்னு கேட்டேன். இல்ல நீங்க எப்பவுமே ஜமாத்தை இது பண்றீங்க, இப்படி இவர்கள் சொல்றாங்க சொல்லாதீங்க, அது ஒரு காலம் இது பண்ண மாட்டோம். இப்ப வந்து ஒரே மேட்டர் தான். இப்ப தாவாவுக்கு வந்து நிர்வாகத்துல எல்லாம் ஒதுக்கி தான் இருக்கோம். யாருமே பழைய நிர்வாகிகள் யாரும் நிர்வாகத்தில் கிடையாது, நிர்வாகத்தில் இருந்துகிட்டு இருக்கிற டாபிக் கிடையாது. முனிவர் நிர்வாகத்தில் இல்ல, சித்திக் இல்ல, நான் இல்ல, அவர் இல்ல, பழைய நிர்வாகிகள் யாருமே கிடையாது. நீங்க எப்படி நான் இல்லதான், நான் அவங்க கொடுக்குறேன். சரி இல்ல அபிஷியலா இல்ல இல்ல இந்த மாதிரி இருக்குது நிர்வாக தலைவர். சரி வாங்க அது இருக்கு. இப்ப இல்ல நிர்வாகத்தில் இருக்கிற டாபிக் வராது. இப்ப ஏன் நிர்வாகத்தில் அந்த கேள்வி கிடையாது. இப்ப கேள்வி எல்லாம் எங்க வருதுன்னா, அவர் தாவாவுக்கு அனுப்புறது சம்பந்தமாக தான். ஏன் அனுப்புறீங்கன்னு கேள்வி வருது, நீங்க அனுப்பலன்னு கேள்வி வருது. இப்ப என்ன ஜமாத் என்ன சந்திக்குதுன்னா, ஏன் அனுப்ப மாட்டேங்கிறீங்கிற கேள்வியும் நீங்கள் சந்திக்கிறீங்க, அது மறக்க இயலாது. இப்ப அனுப்ப மாட்டேங்கிறதுக்கு வந்து நீங்க ஒரு தகுந்த ஒரு காரணம் நீங்கள் சொல்லாம இருந்தீங்க என்று சொன்னா உள்ள பயங்கரமான ஒரு குழப்பம் ஏற்படும். சரியா? அப்ப அந்த விளைவை நம்ம யோசிக்கணும். அனுப்புறீங்க என்று சொன்னா அப்ப ஒரு விதமான கேள்விகள் ஒரு சாரா இருக்காங்கல்ல, அந்த மாதிரியான லுகாவுடைய மனநிலைகளை பிரதிபலிக்கக்கூடியவர்கள் மக்கள்லையும் நிர்வாகிகள்லையும் வெளிநாடுகள்லையும் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒரு லுகா ஒரு அடையாளம் தான், அந்த மாதிரி கருத்துக்கு ஒரு அடையாளம் அவரு. அப்ப அந்த மாதிரியான ஒரு கருத்துடையவங்கள்ட்ட இருந்து என்ன செய்யும்னா, இது வந்து சரியில்லை ஏன் அப்படிங்கிற மாதிரியான அதாவது இருதலை கொள்ளி எறும்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு டைப்ல வந்து நீங்க வந்து அந்த போட்டாலும் அது ஒரு பிரச்சனை வரும், போடலான்னாலும் ஒரு பிரச்சனை வர்ற மாதிரி ஒரு நிலைமை இருக்குது. அப்ப அதுக்கு வந்து ஆளாளுக்கு ஒரு காரணம் சொல்லிட்டு இருக்கும்போது ஒண்ணு வந்து இப்படி இருந்தாலும் சில பேர் வெக்ஸாகி போய் ஒதுங்கக்கூடியதும் வரும், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படி இருந்தாலும் அதுல சில பேர் வந்து வெக்ஸாகி ஒதுங்கக்கூடிய நிலை வரும். அது போக வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சாரங்களும் பண்ண வேண்டியதெல்லாம் வரும். அதாவது நீங்க ஒண்ணு சொல்ல வர சுலைமான் இப்படி சொன்னாருன்னு வரும்போது நான் என்ன செய்ய, நான் பதில் சொல்லணும்னு வந்துடும். நான் இப்படி சொன்னேன் இவர் கேள்விப்படும்போது அது இல்லையே நான் இப்படித்தானே சொன்னேன் இவர் ஆன்சர் பண்ண வேண்டியதெல்லாம் வரும். அந்த மாதிரி ஒரு தொடர்ச்சியான ஒரு நிலவரங்கள்லாம் வரும். அப்ப நம்ம முன்னாடி வந்து என்ன இருக்குன்னு கேட்டா, இதையும் எடுக்கல அதையும் எடுக்க இயலாதுங்கிற ஒரு நிலையில இப்ப தள்ளப்பட்டிருக்கோம். எதை எடுத்தாலும் அதாவது விளைவு இல்லாத ஒரு நடவடிக்கை எடுக்க இல்லை. இப்ப என்னடா இது வந்து விரும்பணுமோ விரும்பலையோ அது எப்படியோ மக்கள் மத்தியில ஒரு ஒரு செக்டருக்கு இப்படியும் ஒரு செக்டர் அப்படியுமா போய் சென்று அடைஞ்சிருச்சு. அடைஞ்சதை பிடிச்சி நீங்க திருப்பி வாங்க இயலாது. என்னமோ பண்றோமோ இல்லையோ அவர் வந்து அவர் ரொம்ப டேமேஜ் படுத்தக்கூடிய வகையிலையும் ஒரு செய்தி வந்து சென்றடைஞ்சிருக்கு. ரொம்ப பயங்கரமான வர சொன்னார்ல காம குழுன்னு நினைக்கிறாங்க.
அப்படி நினைக்கக்கூடியவர்களாக ஒரு செக்டரும் கண்டிப்பா உருவாகி இருக்கிறது. அதே நேரத்தில் இவர் கொஞ்சம் வெகுளித்தனமா போறாரு, இருந்தாலும் இது தேவையில்லாத விஷயம், இதனால ஒரு பிரச்சனை வருது, மென்மையான முறையில அப்படி நினைக்கக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. இவ்வளவு தியாகம் இதெல்லாம் மறைச்சு விட்டு இவங்க விட்டுக்கிட்டு சின்ன பிரச்சனை போட்டு பெருசுபடுத்திட்டு இருக்கிறாங்க. இது ஒரு அக்கல்டா விட்டுட்டு போயிருக்கலாம், அதான் பழைய கதையா போட்டு கிளறீங்க என்கிற மாதிரி எல்லாமே இருக்குது. இதுலயுமே ஒவ்வொரு நியாயங்கள் இருந்துகிட்டு இருக்குது. அப்ப நம்ம முடிவு எடுக்கிறது நிர்வாக ரீதியாக நீங்க எதை எடுத்தா என்னென்ன விளைவு வரும்னு பார்த்து விளைவே வராம ஒண்ணு இருக்கணும். 2-3 சோர்ஸ் தானே சொல்லணும், முடிவு நான் சொல்லல. நீங்க மசூராவில தான் முடிவு எடுக்கணும். ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தெரிஞ்ச சோர்ஸ் சொல்லுங்க. இது என்னுடைய சோர்ஸ் தான் நான் சொல்றேன். ஒண்ணு இப்படி இந்த குழப்பத்தை தவிர்ப்பதா இருந்தா அனுப்புனாலும் இப்படி போக முடியல இப்படி போக முடியலன்னா கூப்பிட்டு வச்சு பேசி அது முடிவு பண்ணி எல்லாத்தையும் நிப்பாட்டு அப்படிங்கிற வகையில பேசி இப்படியோ அப்படியோ எஸ் நோ இது ஒரு வகை. இந்த வகையை ஏற்படுத்துவதில் என்ன நன்மை ஏற்படும் கெட்டது ஏற்படும் நீங்க முடிவு பண்ணிக்கிறங்க. ஆனா எது எடுத்தாலும் நிர்வாகத்துக்கு பதில் சொல்ற பிரச்சனை லேசாகும். என்ன மாதிரி முடிவு எடுத்தாலும் பேசியாச்சு விசாரிச்சாச்சு அதெல்லாம் பொய் தான் அதெல்லாம் அனுப்புறோம், அது உண்மைதான் அதெல்லாம் அனுப்பல, ஏதோ ஒண்ணு உண்மை அப்படின்னு ஒரு முடிவுல அவங்களுக்கு ஆன்சர் நிர்வாகம் ஈஸியா சொல்லிடலாம். அது வேணாம், அது கிளற அது சொன்ன மாதிரி இப்படியே போய்கிட்டு தான் இருக்கும் அப்படின்னு இருக்குமே. ஆனால் அப்ப இந்த குழப்பம் வரக்கூடாதுன்னு சொன்னா அப்ப அதுக்கு ஏற்றவாறு மக்களுக்கு என்ன மாதிரியான முறையில் அதை சொல்வது, அதை எப்படி தவிர்ப்பது, அல்லது இந்த விமர்சனம் ஒன்னு இப்படி முடிவெடுக்கணும். ஒன்னு என்ன செய்யுது, ஏமா வேண்டாலும் என்னமோ பண்ணிட்டு கூட அனுப்பதான் செய்வோம் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறது. ஏன் வேண்டாலும் என்ன அனுப்ப முடியாது, அவரை ப்ரோக்ராம் அனுப்ப முடியாது என்கிற மாதிரி இப்படி ஒரு நிலைப்பாடுல இப்படி ஒரு உறுதியான நிலைப்பாடு எடுத்தால் அந்த விளைவை எதிர்கொள்ள நீங்க ரெடியா இருந்துக்கணும். அப்படி ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா இந்த கேள்வி எதிர்கொள்றதுக்கு எதிர்கொள்ளுவோம் அப்படி ஒரு முடிவு எடுக்கலாம்ல. ஜமாத் என்ன செய்யலாம்னு கேட்டா முடியாதுதான்ப்பா என்ன வேணாலும் கேளு, அதை எப்படி வேணுமோ அதை கான்சல் பண்ணிக்கிறோம்னு சொல்லி அந்த கான்பிடன்ட் உங்களுக்கு இருந்தா அப்படி எடுத்துட்டு போங்க. அல்லது அனுப்பி விட்டு இவங்க கேட்கிறாங்களா இவங்களுக்கு அந்த மாதிரி ஏதோ சொல்லிக்கிறீங்க அதை நம்ம பேஸ் பண்ணிக்கிறீங்க போனாலும் போயிட்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை எடுத்து அப்படியாவது இருக்கும் அப்படி ஒரு முடிவு எடுக்கணும். இல்லைன்னு சொன்னா ஒரு ஒரு நேர் சீராக சில காலங்கள் ஒரு இதெல்லாம் எதை நீங்க எடுக்க இயலாது. நான் சொல்லக்கூடிய நான் சொல்வது வேண்டாம், ஒரு தத்துவார்த்தை தான் சரியா இருக்குமே தவிர எதை எடுத்தாலும் நீங்க எடுக்க மாட்டீங்க. நான் இருந்தா அந்த இடத்துல எடுக்க மாட்டோம், நீங்க இருந்தா எடுக்க மாட்டோம். ஏன்னா இப்படி வரும்போது யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, இவங்க கூட கூழுக்கு ஆசை மியூசிக் ஆசைகள் தான் எல்லா மனுஷனுமே நிலைப்பாடு இருக்கும். இப்படி சொல்லுவதும் உங்களுக்கு முடியாது, அவர் போட்டா பெரும்பாலும் முடியாது நினைக்கிறேன். அப்படி சொல்வதும் பெரும்பாலும் முடியாது. அது எல்லாருமே ஒரு என்னடா முடியல அப்படி முடியுது மண்டை காஞ்சிக்கிட்டு இப்படி இப்படி குழப்பிட்டு இருக்கோம், அப்படிதான் போயிட்டு இருக்கோம். இப்ப எப்படி அவருக்கு ஒரு பதில் அவருக்கு ஒரு பதில், இவருக்கு காமிப்பு கடிதம் அவருக்கு இப்படி ஒருத்தர் ஆளுக்கு தகுந்த மாதிரி சொல்றீங்கல்ல, இது மாதிரிதான் போய்கிட்டு இருக்கும். அது விட இந்த காலம் மறக்கடிக்கட்டுங்கிறதுக்காக வேண்டி இன்னொரு எனக்கு தெரிஞ்ச தீர்வு இது. இதெல்லாம் நீங்க எதை எடுக்க நினைச்சாலும் எடுக்கலாம். ஆனா விளைவை நான் சொல்லிவிட்டேன், இப்படி எடுத்தா இப்படி வரும், இப்படி எடுத்தா இப்படி வரும், இப்படி வந்தா ஒரு முடிவான தீர்வு வரும்னு சொல்லியாச்சு. 4வது என்னன்னு கேட்டா இவங்க நோட்டீஸ் அடிச்சு விட்டுறவும் கூடாது, இதெல்லாம் பண்ணிடக்கூடாது. கூப்பிட்டு விவாதம் பண்ணலன்னா அப்படி ஒண்ணு பயம் இருக்குல்ல. அவன் எப்ப நோட்டீஸ் அடிச்சு விடுவான்னு கேட்டா அந்த மாதிரி நம்ம அனுப்பும் போது அடிச்சு விடுவான். அந்த மேட்டர் எப்ப வரும்னா அது பயன்படுத்தும் போது வருவான். ஒரு காலம் அதை கொஞ்சம் ஆத்தும், ஒரு நார்மலான நிலைமைக்கு வரும். அந்த நேரத்தில் நம்ம அது வரைக்கும் ஒரு மென்மையா மக்கள்கிட்ட எல்லா உலக பிரச்சனை இல்லை, நம்ம கட்டிக்காத்த ஒரு இயக்கம் அல்லா உட்காந்து இதனுடைய சவாபா எல்லாம் நமக்கு கிடைக்கும். நம்ம இன்னைக்கு இருப்போம் நாளைக்கு போயிருவோம். தௌஹீத சொல்வதற்கு ஒரு இயக்கத்துக்கு டேமேஜ் வந்துடக்கூடாது. தௌஹீத சொல்ற இயக்கம் நம்ம மேல டேமேஜ் இருந்தா பரவாயில்லை. நம்ம இந்த ஜமாத் தௌஹீத சொல்லுது, குர்ஆன் சொல்லுது அப்படிங்கறத நம்ம எல்லாருமா சேர்ந்து முன்னிறுத்தணும்னு சொன்னா இது ஒரு சாராருக்கு ஓப்பன் அப்படிதான் சொல்லணும்னு சிலர் நினைக்கலாம். அது அவங்க கருத்தா இருக்கலாம். சில பேர் என்ன செய்யக்கூடாது, அது கூட வேண்டியதில்லை அப்படின்னு மாதிரி நினைக்கலாம். எனக்கு தெரிஞ்ச என்னன்னு கேட்டா இது கொஞ்சம் ஒரு மென்மையான முறையில் ஆட விட்டு மக்கள் மத்தியில கொஞ்ச நாளைக்கு அப்படியே கெட்ட வேலையா இருக்காரு, இது வரைக்கும் மெயின்டைன் பண்றீங்கல்ல, இது மாதிரி அவர் கொண்டுட்டு போவது மறுபடியும் என்னை திட்டலாம் அவர் இப்படி செய்யறது. நான் இப்பவும் ஜமாத்துக்குன்னு உள்ள கண்ணியம்ங்கிற பார்வையில் மட்டும் நான் பாக்குறேன். ஜமாத்துக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்குது. அது அவர் ஜமாத்துக்கு ஒரு இது வந்துச்சுன்னா எல்லாத்தையும் தான் பாதிக்கும். என் மீது வந்தால் அனைவரை ஜமாத்தை பாதிக்கும், உங்கள் மீது வந்தால் அனைவரை பாதிக்கும். பெரிய இடத்துல உள்ள ஆட்கள் இருக்கனால பெரிய இடத்தில் உள்ளவர்கள் மீது வரும். என்னுடைய கருத்து தான் இருக்கு, மறக்கலாம் உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச என்னன்னு கேட்டா இதே மக்கள்கிட்ட எல்லாம் பயந்து ஒரு உறுதிமொழி மாதிரி எடுத்து ஒப்பந்தம் மாதிரி எழுதி அப்படி பேசுறாங்க அப்படி பேசுறாங்க எழுத்துமான இல்லாத பேசுறாங்க. இந்த மாதிரி நம்ம செய்து கொள்வதுங்கிற மாதிரி எடுத்து சில மாதங்கள் எல்லாமே மாறும், எல்லாம் மாறக்கூடியதுதான். நல்லா இந்த பாக்குற பழைய விஷயத்த ஒரு நடவடிக்கை எடுத்த மாதிரி செஞ்சீங்க. ஒரு 40 நாள்ல ஒரு மாற்றம் வந்துச்சு. மாற்றம் செயற்கையா உருவாக்கப்பட்டுச்சுன்னு அவர் சொல்றாரு. செயற்கையா உருவாக்கப்பட்டதா இருந்தா கூட அன்னைக்கு அது உருவாக்கி இருக்க முடியாத
இந்த ஒரு குறிப்பிட்ட 40 நாள் வந்ததுனால அது கூட உருவாக்க முடிஞ்சு, இன்னும் கொஞ்சம் முடிஞ்சா இன்னும் கொஞ்சம் கூட உருவாக்க இயலும். அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால ஒரு காலம் அதுக்கு எல்லாமே மாறக்கூடியதுதான் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில இது ஒரு மக்கள்கிட்ட காரணத்தை சொல்லாம நம்ம யாரையும் பாதிக்காத ஒரு காரணத்தை சொல்லிக்கொண்டு யாரையும் இழந்துராம ஒருவரையும் பாதிக்காத ஒரு முடிவெடுத்தால் அது சிறப்பா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. மாற்று கருத்து சொல்லணும் இல்ல. சவாலாக அந்த கடிதம் வைக்கப்பட்டதுனால அதுக்கு ஜமாத் இன்னும் தீவிரமா ஒரு முடிவெடுத்து அதை உடனடியாக அமுல்படுத்துறதுக்கு வேலையை செய்யறது தான் நல்லது. இதுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு ஏற்படும். இல்லைன்னா இப்ப இவங்க கடைசி கட்டமா சொன்னாங்க பாருங்க, இது இன்னும் போச்சலத்தை அதிகமாக்க முடியும் தவிர இது ஒரு நிரந்தரமான ஒரு நிம்மதியான ஒரு தீர்வு நமக்கு தராது. முடிவு ஒன்று எடுத்துருங்க. சும்மா வளவளன்னு போயின்னு இருக்குதெல்லாம் தெரியல, போதும் போகுதெல்லாம் இதுதான் முடிவு, இதுதான் ஜமாத்துன்னு ஒரு முடிவு எடுத்துருங்க. அதான் நல்லது, எல்லாருக்கும் நல்லது. அதான் என்ன முடிவு? 4 வருடம் 5வது இருக்குதா? 5வது இல்ல. இப்ப தற்சமயம் அனுப்புனதான் பிரச்சனை வருதுங்கிறாங்க. அனுப்பாதீங்கன்னு முடிவு, அனுப்பக்கூடாதுன்னு முடிவு எடுத்துருங்க. அது ஒரு கருத்து. சரி, கடைசி சொல்றேன். உங்க டைம் சொல்றேன். கடைசி சொல்றேன். உங்க டைம் சொல்ல கருத்து இல்ல கருத்துல சொல்லக்கூடாது. சில யோசிக்கிறாரு ஏற்றதா சொல்லணும். இப்படி எல்லாருக்கும் என்ன சரி சொல்லுங்க. நான் முதல்ல பதிவு வச்சுக்கிறேன். என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, அந்த லெட்டர்ல உள்ள விஷயங்கள் நிறைய பேசிட்டோம். பேசுன நேரம் முரண்பாடுகள் வருது. அதனால இனிமே அவரை கொண்டு வச்சாலும் இதே முரண்பாடு வரதான் செய்யும். அவங்க பிடிச்சிருப்பாங்க, நம்ம பிடிச்சிருக்கு, அவர் பிடிச்சிருந்து இருப்பாரு, பிரச்சனை வரும். நீங்க சொன்ன மாதிரி ஒரு 4வது ஒரு இது சொன்னீங்கல்ல, அந்த முறைப்படி ஒரு வருடத்திற்கு அவங்க இந்த தாவாவுடைய பணிக்கு போகாம என்னுடைய சொந்த வேலைப்பாடுகள் இருக்குது. ஆமா, இல்ல மாறா ஒரு 2 மாதம் கூட சொல்லலாம்ல, 5 வருஷம் சொல்லலாம்ல. அதனால ஒரு வருடத்தால ஒரு காலாவாசம் பிக்ஸ் பண்ணி அதுவரை அவன் போகாம அவன் சொந்த வேலைப்பாடு ஒன்று காரணமா நான் இதுல கலந்துக்கிறல. நான் ஒரு ஊருக்கு போனா இன்னொரு ஊருக்கு பிரச்சனை வருது. நான் மெட்ராஸ்ல தொழில் பார்க்க வேண்டியிருக்குது. இப்ப மெட்ராஸ்ல கூட்டம் போனோம்னு சொன்னா ராமநாதபுரம் கூப்பிடலாம். இப்ப நான் 2 நாள் பிரயாணம் பண்ண வேண்டியது, 2 நாள் வேஸ்ட் ஆக வேண்டியது. மெட்ராஸ் நைட்டா பேசிட்டு வந்துருவேன், நான் முடியாது. அதனால மொத்தமா நான் முடியாது, நான் இதுல கலந்துக்க மாட்டேன். 1 வருஷம் 2 வருஷம் என்னுடைய தொழிலை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு மாட்டு. இது 4வது கருத்து மீண்டும் ஒரு குழப்பம் தான் இருக்கும். கண்டிப்பா அவர் போகலன்னு வரும்போது நீங்க சொன்ன மாதிரி ஏன் வரல அப்படின்னு கண்டிப்பா கேட்போம். அது யார் பரப்புறாங்களோ தெரியாது. கண்டிப்பா ஒரு குரூப் பரப்பி அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, பிஜே சரியில்லை, நான் சரியில்லை, பாங்க சரியில்லைன்னு திரும்பவும் ஒரு குழப்பம் தான் அது நிச்சயமா நிக்குமே தவிர அக்ரிமெண்ட் இல்லாத ஒரு நேரம் எது அக்ரிமெண்ட் போடும்போது ஒரு மாதிரி வச்சுக்கோங்க. அக்ரிமெண்ட் போட்டாலும் அதுதான் வரும் தான் எனக்கு படுது. அக்ரிமெண்ட் போட்டாலும் ஏன்னா மக்கள் நம்மள மாதிரிலாம் சிந்திக்கிறது இல்லை. நான் ஒண்ணு சொன்னா நம்புவாங்க, நீங்க ஒண்ணு சொன்னா நம்புவாங்க, அவர் ஒண்ணு சொன்னா நம்புவாங்க. நான் ஏதாவது ஒண்ணு சொல்லும்போது ஒவ்வொன்றும் சொல்லும் போது கண்டிப்பாக அது பிரச்சனைக்கு தான் அது வழிவகுக்கும். ஒன்னா அவர் சொன்ன மாதிரி நிரூபிக்கணும். இல்ல அல்ல இருக்குது இன்னும் கொஞ்சம் அதாவது ஒரு கொஞ்சம் இக்லாசா நான் சொல்றதா இருந்தா அதுதான் நம்ம ஜமாத்துக்கு நல்லதுதான் எனக்கும் படுது. வாக்கரை பத்தி நான் தப்பா நினைக்கிறோம், என்ன பத்தி அவர் நினைக்கிறோம், உங்களை பத்தி நான் நினைக்கிறதும் இது வரக்கூடாது. வராம இருக்கணும்னா அது நிரூபிக்கணும். இல்ல அல்லது ஆமா அப்படின்னு வந்தாத்தான் அது எப்படி நான் செயல்பட சொல்றீங்க. இது இல்லைன்னா ஒரு இஸ்லாஸ் இப்ப உங்களுக்கும் எனக்கும் உங்களுக்கும் என்ன சொந்தம் ஒழுங்குங்கிற அடிப்படையிலான வாரம். இப்ப அந்த மனக்கசப்பை ஏன் வருதுன்னு கேட்டா இவர் தப்பு பண்றாருன்னு நான் நினைக்கிறதுனால தானே. தப்பு இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. அந்த இஸ்லாஸ் பாதிச்சிருக்கு. அது கரெக்டா வரணும்னா நியாயமான தீர்வு வேணும்னு தான் எனக்கு தலைவர் சொல்லி அபிப்பிராயம் சொல்லலாம்ல. அந்த 4வது கருத்து அதுல சில அப்ஜெக்ஷன் வரும்னு சொல்றாங்கல்ல, அதற்கு நம்ம ஒரு உணர்வுல அவங்க கடிதத்தை போட்டு அதுமாதிரி வின் டிவிலையும் நேரடியா பேச சொல்லி இந்த இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒளிபரப்பிட்டோம்னு சொன்னா இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. அவரும் சொல்ல முடியாது. அப்ப நீங்க தான் வின் டிவில இந்த மாதிரி சொன்னீங்க, அப்படி அவரே ஒரு இதா சொல்றாருன்னு ஒரு தகவல் வந்தா கூட அவரே வின் டிவில இந்த மாதிரி என்னுடைய சூழ்நிலையினால வரல, அப்ப இந்த மாற்றம் ஏற்படுற வரையில எனக்கு வேலை இல்லை, ஏன்னா நிறைய தொழில் இருக்கிறனால செய்ய முடியல. வின் டிவிலையும் ஒரு இதா ஒரு நேரடியா வீடியோ அதெல்லாம் கிடையாது. சொல்லணும் உணர்வுலையும் ஒரு அறிக்கை மாதிரி போட்டுட்டோம் சொன்னா அதை ஒரு 2-3 வாரம் நம்ம ஒளிபரப்பிட்டோம் சொன்னா இந்த அக்ரிமெண்ட் பிரச்சனை இல்லாம 4வது சரியாவது அப்ப நம்ம
ஹாமியுடைய பிரச்சனையை ஹாமியோட லெட்டரை வச்சு தான் பெரும்பாலும் இது பண்ணியிருக்கிறோம். அவர் வந்து நிரூபிக்கணுங்கிறது இப்போ எம்எஸ் எல்லாமே சொல்லிட்டு வரோம். அவர் வந்து நிரூபிச்சா ஒரு முடிவு வருது. ஆனால் அவர் வந்து எப்படி நிரூபிக்க முடியாது. இங்க உள்ள மேட்டர் வந்து அங்கிருந்து ஒண்ணு அவருக்கு தெரியாது. அப்ப உங்களை என்ன எல்லாத்தையும் கொண்டு வந்து சாட்சி கொண்டு நிறுத்துவார். நிறுத்தும்போது திரும்பவும் இதே மாதிரி ஒரு குழப்பம் உருவாகும். நீங்க சொல்லுவீங்க நாங்க பாக்குற விசாரணைக்கு கூப்பிட்டோம், அல்தாஃப் சொல்ல விசாரணைக்கு கூப்பிட்டு அவர் மறுத்துட்டாரு அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. அப்பவும் பாக்குற சொல்லுவாரு இவங்க கூப்பிடவே இல்லை இப்படின்னு வரும்போது திருப்பி அந்த குழப்பம் மீண்டும் வந்துகிட்டே தான் இருக்கும். சரியா? அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு மாத்தி மாத்தி பேசுறது ஒரு சூழ்நிலையில் வர்றதுனால ஜமாத்துடைய நன்மையும் பார்த்து இப்ப எம்ஐ சொல்ற மாதிரி ஒரு முடிவை வந்து எடுக்கலாம். ஆனா இதுல வந்து உங்களுக்கு அவர் தான் வந்து நிரூபிக்கணுங்கிற கட்டம் கிடையாது. இதுல அவர் லெட்டர் எழுதியிருக்கக்கூடிய பல விஷயத்தை நம்ம வந்து நம்புறோம். அதை மன்னிச்சு விட்டாலும் அதுக்கு பிறகு வரக்கூடாதுங்கிறத பாத்துருக்கோம். அது பிறகு வருதுங்கிறது கூட நிறைய பேர் நம்புறோம். அப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால அவர் தான் வந்து விசாரிக்கணும் அவசியம் கிடையாது. திரும்பி மீண்டும் குழப்பம் வரதோட ஒரு நல்ல முடிவா போய் எடுத்துட்டு போயிடலாம். மறுப்பு இவங்களுமே கான்பிடென்டா இருக்க மாதிரி தான் நம்மகிட்ட பேசுறாங்க. இல்ல அப்ப அவதூறு தான் இதுக்குன்னு பேச கூப்பிட்டு நான் வந்திருக்கேன் தானே அப்படின்னு சொல்லும்போது அப்ப அந்த வாய்ப்பை நம்ம ஏன் ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு நிலையில இருந்து பார்த்தோம்னா அந்த வாய்ப்பை நம்ம ஏன் மறுக்கணும்? அவர் லெவல்ல இருந்தா நம்ம பார்க்கணும். கவனிக்கல கவனிக்கல இந்த சாமி விஷயத்தை வந்து நிரூபிக்கணுமா வேணாமாங்கிறது அவர் தான் டிசைட் பண்ணணும். அவர் நிரூபிக்கத்தான் வரவேன் ரெடியா இருக்கும்போது நீங்க வேணாம்னு சொல்ல முடியாதுல்ல. நம்ம ஜமாத் இல்ல அவர் விரோதத்துக்கு பேருக்கு பாதிக்கிறாங்கல்ல. இப்ப போய் அவர் சொன்னா இவர் அதை பேஸ் பண்ண ரெடினா அவர் நீங்க ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும்ல. தௌபிக் சொன்ன மாதிரி சொன்ன மாதிரிங்கிறாங்க. நீங்க பாக்குற நம்ம கவனத்தில் இல்லாம நீங்க பேசுறீங்க. அவர் நிரூபிச்சுதான் ஆகணுங்கிறத வலியுறுத்தினாரே. ஆனால் எந்த தீர்வும் நீங்க எடுக்கக்கூடாது. ஒண்ணுதான் எடுக்கணும். ஆமா அவர் நிரூபிச்ச ஒரு மனிதன் வந்து என்ன சொல்லிருக்காங்க நிரூபிச்சுதான் ஆகணும்னு கோரிக்கை வச்சா இந்த 4வது தீர்வு வராது. அது வேணான்னு அவர் நினைச்சாதான் இது வேணான்னு நினைச்சாதான் 4வது தீர்வு போகணுமே தவிர நிரூபிக்கிறது தான் அதான் நான் விரும்புறேன் அப்படின்னு கேட்டா நம்ம அதுதான் செஞ்சாகணும். ஏன்னா அந்த அவரு அந்த உரிமை நீ மறுத்துதாயிரும்ல. அவருக்கு நியாயம் வழங்கணும்லீங்க. பின்னாடி ஒரு நான் இருந்தேன் அல்தாவை கவனிச்சு நான் கவனிக்கல. ஒரு நல்ல வெயிட்டான பாயிண்ட் என் கருத்தை மாத்திக்கிறேன். அதாவது 4வது கருத்து நல்லது. அவர் மறுத்தாரு ஏனால் அந்த கருத்து நல்லது. அப்படி ரெண்டா பிரிச்சுக்கிறேன். கடைசியாக பொறுத்த வரைக்கும் ஆமீன் வந்து இந்த மாதிரி குற்றச்சாட்டை மட்டும் வச்சுட்டு போயிருந்தா அது வந்து அவருக்கும் பாக்குறதுக்கு உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுலாம். ஆமீனும் வந்து திருப்பி அதைத்தான் சொல்லுவாரு, அப்ப இவர் மறுப்பாரு அப்படின்ற ஒரு நிலை இருக்குமே. ஆனால் அதுல ஆமீன் வந்து வைக்கிற குற்றச்சாட்டுக்கு வெயிட் என்ன? அதுக்கு வேற ஆதாரத்தை அவர் கொண்டு வந்தாருன்னா நேரடியாக அந்த பொம்பளையை கூட்டு வந்தாருன்னா அதுக்கெல்லாம் அதுக்குண்டான சாத்தியக்கூறு எல்லாம் இருக்கிறத வச்சு அவர் வந்து அதுல என்ன கண்டிஷன் போடுவாருன்னா எல்லாரும் இருக்கணும்ன்ற கண்டிஷனை போட்டிருக்காப்புல. முன்னாள் நிர்வாகிகள் இருக்கணும் அப்படின்ற கண்டிஷனை போட்டிருக்காப்புல. அதே நேரத்தில் அவர் என்ன ஆதாரத்தை கொண்டு வர்றாருன்றத வந்து நம்மளே இப்ப கணிக்க முடியாது சொல்லல. அப்படின்றப்போ ஆமீன் இப்ராஹிம் வந்து நேரடியா கூப்பிட்டு அதை வச்சு முடிவு பண்றதுதான் ஒரு சரியான தீர்வா இருக்கும். அதுக்கப்புறம் இருக்கிற முடிவு தான் ஒரு சரியான ஒரு தீர்வா இருக்கும். அந்த முடிவு எட்டப்படுற வரைக்கும் இருக்கிற நிலை தொடரணும், பயன்படுத்துறது இல்லை அப்படின்ற நிலை தொடரணும். அதே நேரத்துல எனக்கு வந்து உண்மனசுல சில சந்தேகங்கள் இருக்கு. இந்த மாதிரி வந்து நம்ம இது பண்றதை வச்சு எனக்கு சில சந்தேகங்கள் என்னன்னா இது வந்து மனுஷருங்க அவரே ஒரு தகவல் எழுதிக்கிறாரு. அவர் வந்து குற்றங்களை ஒப்புக்கொண்டு அவர் ஒதுங்குவதாக இருந்தால் விசாரணையின் நிலை அதை போகாமல் அவரது கண்ணியத்தை காப்பதற்கு ஒரு அருமையான வாய்ப்பும் இது இருக்கு. அவர் அப்படி போயிட்டா பிரச்சனை பண்ண மாட்டேன்னு பண்றேன்னு சொன்னா கூட நம்ம வந்து டிமாண்ட் பண்ணலாம். விட்டுருன்னு ஜமாத் நன்மை கருதின்னு சொல்வதற்கு அதை டிமாண்ட் பண்ண அவரே சொல்லி இருக்கிறாரு. என்னுடைய உள்ளத்துல வந்து ஒரு சில சந்தேகங்கள் ஏற்படுது. அதாவது இந்த மாதிரி வந்து ஒரு குற்றச்சாட்டு ஒரு பெண் மீதான ஒரு பொம்பளையோட தனியா இருந்ததா ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. இது வந்து புதிய குற்றச்சாட்டு. இதுக்கு இப்பதான் இவர் மேல புதுசா வருது அப்படின்ற நிலை இல்ல. ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு அது உண்மை நிரூபணமாகி அதுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் அது மன்னிக்கப்பட்டு திருப்பி இருக்கிற நிலையில இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வருது. அந்த குற்றச்சாட்டு அப்ப வர்றப்போ அப்போ வந்து இது வந்து கரெக்ட், இது வந்து தவறு அப்படின்னு சொல்றதாக இருந்தால் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி பிஜேபி மேல ஒரு குற்றச்சாட்டு இதே மாதிரி ஒரு நிர்வாகக்குள்ள சொல்லப்பட்டதாகவும் சொன்னாப்புல. இந்த மாதிரி ஒரு பொம்பளை கைய பிடிச்சு மவுச இது பண்ணாருன்னு அதுல பிஜே என்ன நிலை எடுத்தாரு? பிஜே செல்போன் அமர்த்தினாரா? உடனே 3 பேரை நீங்களே போட்டீங்களா? போட்டி அவங்களே போய் விசாரிச்சாங்களா? அது பொய்யின் நிரூபணம் ஆச்சா?
அப்போ எனக்கு ஒரு அடிப்படையில் என்ன சந்தேகம் வருதுன்னா, தவறு இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுகிறது. அதுக்கு ஆதாரமா நான் என்ன காட்டுறேன்னா, பிஜேட்ட வந்து அரை மணி நேரம் நான் தனித்து இருந்ததாக சொல்லியிருக்காப்ல. எம்ஐட்ட வந்து பிஜே சொல்கிறார் 5 நிமிடம் வந்து தனித்து இருந்ததா சொல்லி எம்ஐட்ட சொன்னதா சில தகவல் சொல்றாரு. பொதுச் செயலாளர்கிட்ட 1 நிமிடம் கூட நாங்க இருக்கவில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ இத வந்து இதுல கவனத்தில் கொள்ள வேண்டியதுன்னா, அல்லாஹ் மீது ஆணையாக ஏன்ட்டு அரை மணி நேரம் இருந்தா சொல்றாருன்னு சொல்லிட்டு பிஜே கருத்து சொல்றாரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அப்படிலாம் இல்ல, நான் அந்த மாதிரியே சொல்லல, 1 நிமிடம் கூட அல்லாஹ் மீது சத்தியமாக நான் அது இருக்கவில்லை அப்படின்னு சொல்லி சொல்றப்போ இதுல வந்து இந்த கருத்து இன்னும் வலுக்குது. அதை நிரூபணப்படுத்துற விதமா தௌஃபீக் என்ன சொல்றாங்கன்னா, நான் வரப்ப 2 பேர் தானே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அதை அவரும் உறுதிப்படுத்துறாரு. அதோடு மட்டுமல்லாமல் இது சம்பந்தமாக விசாரணைக்கு வாங்கன்னு கூப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி பிஜேபி சொல்றாரு. அல்தாஃபி நேரடியா அவங்கள விசாரணைக்கு கூப்பிட்டதாகவும் சொல்றாரு. அல்தாஃபி சொல்றாரு அத ரெண்டையும் வந்து பாக்கர் மறுக்கிறாரு. இதுல விஷயம் என்னன்னா, பிஜே மேல குற்றச்சாட்டு வந்துச்சுல, செல்போன் அமர்த்தினார்ல, தான் நான் சரியான ஆளியா நானு அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு, தன்னை தூய்மையான ஆள் நிரூபிக்கிறதுக்கு அவர் செஞ்ச மாதிரி ஏன் செய்யல? இதுவே அதுவும் இல்லாம பிஜே மேல இதுக்கு முன்னாடி பொம்பளை குற்றச்சாட்டு வரல, பிஜே மேல நடவடிக்கை எடுக்கப்படல. அப்படி இருக்கிற நிலையில புதுசா ஒரு குற்றச்சாட்டு வருதுன்றப்போ அவர் செல்போன் அமர்த்தி இதுக்கு தீர்வு காண்ற வரைக்கும் நான் வந்து இந்த செல்ல ஆன் பண்ண மாட்டேன்னு சொல்வதாக இருந்தால், இவங்க மேல ஏற்கனவே குற்றச்சாட்டு வந்து அதை ஒப்புக்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு திருப்பி மன்னிக்கப்பட்டு திருப்பி சேர்க்கப்பட்டு அதற்கு அடுத்து இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வர்ற நிலையில அது அரை மணி நேரம் ஒரு ஆள் ஒத்துக்கொண்டதாகவும் தகவல் வருது, 5 நிமிஷம் இருந்ததாகவும் தகவல் வருது. அப்படின்ற நிலையில விசாரிக்க கூப்பிட்டதாகவும் சொல்றாங்க, இவங்க விசாரிக்க கூப்பிட்டதாகவும் சொல்றாங்க. அப்ப இவ்வளவு விசாரணைக்கும் உட்பட்டு வாங்கன்னு சொல்ல நிலையில இப்படி சொல்லியிருந்தா நான் வந்திருப்பேன்னு சொல்லவே தேவையில்லை. நான் வரலையா, நான் வந்து நிரூபித்த பிறகுதான் நான் வந்து மற்ற இந்த விஷயங்களை ஈடுபடுவேன் அப்ப சொல்லியிருக்க வேண்டியதானே. அப்போ இதுவே வந்து அடிப்படையில பல சந்தேகங்களை ஏற்படுத்துறதுனால இதுல இந்த நிலையில இப்படி இருக்கிற நிலையில நீங்க வந்து அவங்க வந்து ரொம்ப பிஸியா இருக்காங்க அவங்க அப்படின்ற நிலை எடுத்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு தாவாக்கு அனுப்புவதில்லைன்ற முடிவையும் நீங்கள் நம்ம அப்படி ஒரு முடிவை எடுப்பதாக இருந்தால் இதை விட ஒரு கெட்ட முன்மாதிரி நம்ம ஜமாத்துக்கு தேவையில்லை. நாளைக்கு நான் செய்வேன், நாளைக்கு நான் ரூம்ல ஒரு பொம்பளை தனியா வைப்பேன், எம்ஐ வருவாரு, வெளியே வருவேன், எல்லாரும் இருக்கிற நேரத்துல என்னங்க சும்மா நேரத்துல தானே நான் இருந்தேன் நான் நியாயப்படுத்துவேன். 2 மணிக்கு ஒரு பொம்பளை வர சொல்லி நான் தனியா இருந்துட்டு நியாயப்படுத்துவேன். பிஜேட்ட நான் சொல்லவும் செய்வேன், நான் அரை மணி நேரம் தாங்க இருந்தேன்னு. எம்ஐட்ட நான் சொல்லவும் செய்வேன், 5 நிமிஷம் தாங்க இருந்தேன்னு சொல்லுவேன். 2 பேரும் அல்லாஹ் மீது சத்தியமான என் மேல நீங்க குற்றச்சாட்டு வைக்கவும் செய்வீங்க, நான் அல்லாஹ் மீது சத்தியமான மறுத்துட்டு போவேன். மறுத்துட்டு போனாலும் நான் தாவாவுக்கும் போலாம். 1 வருஷம் தானே என்னை ஒத்தி வைப்பீங்க. ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் என்னை பத்தி நீங்க வெளியே வச்சுக்க போறீங்க. நான் ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் போட்டு நான் மிசாக இருந்துக்கிற போறேன். எனக்கு வேலை பிஸி, நான் கள்ளப்பருப்பும் மிச்சரும் போட வேண்டிய பாக்கெட் போட வேண்டியிருக்கு, அதனால நான் தாவாவுக்கு போக மாட்டேன்னு சொல்லுவதாக இருந்தால் இது ஒரு கெட்ட முன்மாதிரி ஏற்படுத்துமா இல்லையா? இத வந்து மனதில் வச்சு அல்லாஹ்வுக்கு பயந்து இது, ஏன்னா இது வந்து நம்ம எடுக்கிற முடிவு வந்து இதுல உலக லட்சக்கணக்கான பேர் உற்று நோக்கிட்டு இருக்கிற முடிவு, அல்லாஹ் பாத்துக்கிட்டு இருக்கான்ற அடிப்படையில இத வந்து நீங்க இது பண்ணுங்க. ஏன்னா இது ஒரு சிறிய பிரச்சனை மாதிரி எனக்கு தெரியல. அல்லாஹ் மீது சத்தியம் செய்து ஒரு விஷயத்தை 2 பேரும் சொல்லி மறுக்கிறீங்க, இது சிறிய விஷயமா? அல்லாஹ் மீது ஆணையாக சொல்லக்கூடிய விஷயம் வந்து சின்ன விஷயமா? பெரும் பாவம் அது. அல்லாஹ் மீது பொய் சத்தியம் பண்றது பெரும் பாவம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறாங்க நிலையில நம்ம தௌஹீத மக்கள் மத்தியில எடுத்து வைக்கக்கூடிய நம்ம 2 பேரும், நான் அல்லாஹ் மீது சத்தியமா நான் பண்ணுவேன், அல்லாஹ் மீது சத்தியமா எனக்கு எதிராக அவரும் பண்ணுவாரு, 2 பேரும் சொல்றது சரிதான், 2 பேரும் ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் போட்டுக்குவோம் வாங்க அப்படின்னு சொன்னா, இதை விட வந்து ஒரு மக்கள் மத்தியில வந்து மார்க்கத்தை எடுத்து வைக்கக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய நம்ம இந்த அளவுக்கு கீழ்த்தரமா போயிட்டோமான்னு எனக்கு உள்ளத்துல சந்தேகம் வருது. அதனால இதுல 2ல 1 காணாம இத வந்து ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட்ன்றது வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது அப்படின்றத என்னுடைய கருத்து. 2ல ஏதாவது ஒண்ணு முடிவு பண்ணி செய்யணுங்கிறதான இப்பவுமே அறிவிச்சிருங்கிறாரு. அந்த ஆமி விஷயத்தை கொண்டு அது வந்து ஆய்வு செஞ்சுட்டு ஏதாவது ஒண்ணு செய்யலாம்.
ஆமீன். அவரும் வந்து முடிவு செய்யணும். நீங்க செய்யுங்க. இப்ப நம்ம அவர் திரும்ப வந்தாலும் வரலையே அது வேற. இப்பவே நம்ம பார்வைக்கு குற்றம் நடந்தது தெரியுது, இதை வச்சே முடிவெடுங்க. சொல்லிடுறேன். நான் வந்து கூட வரலாம். ஏன்னா முடிவு டிஸ்கஷன்ல நேரம் பேசியிருக்கிறோம். சரிங்களா? எல்லாருடைய மனதிலும் சரிங்களா பாக்கரை பற்றி என் மனதில் அந்த எண்ணம் இல்லை. அவரை பற்றி அல்ல, யாரை பற்றியும் மனிதர் புனிதர் என்ற சர்டிபிகேட் நம்ம தயார் இல்லை. சரிங்களா? ஒண்ணு, அது யாரா இருந்தாலும் சரி, இந்த விஷயத்துல அவங்க எல்லாம் வந்து யோக்கியர்கள் அப்படின்னு சொல்ல வரல. ஆனால் இதற்கு தவறு நடக்கிற பட்சத்துல யாரா இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கணுங்கிறது மாற்று கருத்தும் கிடையாது. பாக்கருடைய விஷயத்துல வந்து ஏற்கனவே நடந்ததே தவறு என்ற ஒரு கருத்து இங்க இருக்கும் பொழுது, எல்லாரோட உள்ளத்திலும் இருக்கும் பொழுது, இந்த கருத்து வந்து ஒரு நிமிஷமா, அரை மணி நேரமா, 2 நிமிஷமா அல்ல மேட்ரு. நம்ம வந்து ஒரு நிமிஷம் தனித்து இருந்தால் அப்படி ஒரு நடவடிக்கை எடுக்குங்கிற முடிவு நம்ம அன்னைக்கு எடுக்கல. யாருமே அப்படி பொய் குற்றச்சாட்டு சுமத்துவார்கள், அது விசாரிக்கப்படும், விசாரிக்கப்பட்டு நிரூபிக்கப்பட்டால் என்ன நடவடிக்கை அப்படின்னு எடுத்தோம். ஆனா இதுல வந்து நம்ம அப்படி நிக்கிறோமா? இந்த இடத்துல விசாரிக்கப்பட்டு இந்த பிரச்சனை தான் இப்ப மெயின். இந்த 2 பிரச்சனை, இந்த பிரச்சனையை வச்சு இந்த பொம்பட்டை விசாரிக்கிறோம், இவற்றை விசாரிக்கிறோம். 2 பேரும் எல்லாமே சத்தியம் பண்ணிட்டாங்க. இப்ப மார்க் அடிப்படையில் இதுக்கு என்ன தீர்வு நம்ம காண்கிறது, அதை ஒரு டிசைட் பண்ணுங்க. டிசைட் பண்ணிட்டு அந்த பொம்பளை இல்ல, அந்த பொம்பளை பக்கம் தான் சொல்றது நியாயம் என்ற கருத்தின் அடிப்படையில் நீங்க முடிவெடுக்கிறதா இருந்தா ஓப்பன் டிக்ளேர் பண்ணி தூக்கி போடுங்க. ஓப்பன் டிக்ளேர் பண்ணி தூக்கிடுங்க. இல்லையா இந்த அடிப்படை தவறு என்று சொன்னால் நாங்க என்ன செய்வோம், இந்த அடிப்படை இந்த விஷயம் இது தவறு, நாங்க ஜமாத்தை வச்சு பயன்படுத்துவோம் அப்படிங்கிற நிலைப்பாடு எடுக்கணும். 2வது ஆமி இப்ராஹிம் லெட்டரை பொறுத்த மாத்திரத்துல இந்த வின்டிவி மேட்ரு 2, இந்த பணம் கொடுக்கிற விவகாரம், வின்டிவி சேர்மன், அதே போல வந்து இந்த 2 விஷயங்கள். 3வது ஒரு விஷயம் இல்ல, அதெல்லாம் இல்ல. ஆமா, இந்த அவர் தனியா வச்சிருக்க குற்றச்சாட்டு. இதை தவிர மற்ற எல்லாமே வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் பேசி பிடிக்கப்பட்ட விவகாரங்கள் தான். பேசி முடிக்கப்பட்ட விவகாரத்திலேயே வந்து நமக்குள்ள இங்கே ஒத்த கருத்து இல்ல, அது காழ்ப்புணர்ச்சி தான். நீங்க என்ன சொன்னாலும் சரி காழ்ப்புணர்ச்சி தான் அப்படின்னு நான் கருதுறேன். சரிங்களா? பேசி முடிக்கப்பட்ட விவகாரங்களை விடுத்து அந்த கடிதத்தின் அடிப்படையில் அதுல என்னெல்லாம் நீங்க மிக்சர் பக்கானா போட்டு சம்பாதிச்சீங்கன்னு சொன்னாலும் சரி, நீங்க கேமரா திருப்பி அலைஞ்சு 2000 சம்பாதிச்சீங்கன்னு சொன்னாலும் சரி, அவங்க நீங்க மக்கள்கிட்ட வந்து ரொம்ப கேவலமான சலித்தனமா நடந்து நீங்க 100-200 காசை போட்டு தின்னீங்கன்னு சொன்னாலும் சரி, இது எல்லாம் ஜமாத்தில் பேசி முடிக்கப்பட்ட மேட்டரா? சீடிய லாபமா சம்பாதிக்க ஜமாத்தில் பேசி முடிக்கப்பட்ட மேட்டரா? இப்படி ஒவ்வொரு அவர் எழுதியிருக்கக்கூடிய ஒவ்வொரு விவகாரங்களை எடுத்து வைத்து இது ஜமாத்தில் பேசி முடிக்கப்பட்ட விவகாரங்கள் என்னென்ன, ஜமாத்தில் முடிக்கப்பட ஏற்கனவே முடிக்கப்படாத விவகாரங்கள் என்னென்ன, முடிக்கப்படாத விவகாரங்கள் எடுத்தால் அது நியாயம், முடிக்கப்பட்ட விவகாரங்கள் எடுத்தோம்னு சொன்னா அது குரோத மனப்பான்மையில நம்ம வந்து ஒரு மனிதனை திட்டமிட்டு பள்ளிவரா நான் சொன்னு சொல்றேங்கல்ல, பாக்குற திட்டமிட்டு காயம், இதெல்லாம் இந்த கடிதத்தில் அவர் சொல்லிக்கிறார். இன்னும் சொல்ல போனா அழகா தௌஹீத் ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னாரு? இந்த ஆமீம் இப்ராஹிம் வந்தால் அவருக்கு ஆதாரம் தெரியாது, எந்த செய்தியும் தெரியாது. இங்க நம்ம பேசப்பட்டதின் அடிப்படையில் பாத்தீங்கன்னு சொன்னால் எல்லா தகவலும் இங்கிருந்து தான் கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லா ஆதாரங்களும் நாம் தான் சமர்ப்பிக்கப்படணும். இங்க நான் என்ன மீன் இந்த வந்து உதாரணத்துக்கு வந்து இந்த மதரசா பழைய மதரசா இருக்குங்கல்ல, மதுரவாயில் மேட்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க அவருக்கு யாரும் சொல்லியிருப்பான், இங்க உள்ள யாராவது என்ன செஞ்சப்பட்டிருக்கோம், சொல்லப்பட்டிருக்கும். அப்ப அது நம்ம தான் ஒண்ணு போய் சாட்சி நிப்பாட போறோம். அப்ப நம்ம தான் சாட்சி என்று சொன்னால் அவர் தேவையில்லை. நம்ம தான் சாட்சின்னு சொன்னா அவருக்கு அவர் வந்து கருவி, சாட்சி எல்லா ஆதாரங்கள்லாம் கொண்டு போய் ஒருத்தர் கொடுத்து நீங்க வாசிங்கன்னு சொல்ற மாதிரி ஒரு லெட்டர் எழுதி கொடுத்து நீங்க வாசிங்கன்னு சொல்றது சமானம் தான் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு முடிவு ஒரு கருத்து நம்ம இருந்தோம்னு சொன்னா எல்லாரும் நமக்கு தெரிஞ்சிருந்தா நம்ம தான் ஆதாரம் கொடுக்க போறதா இருந்தா ஏன் இந்த ஜமாத்தை கூட்டு வெளியாறீங்க? பாக்குறவங்க கண்டிப்பா சொன்ன ஒழுக்கக்கேடு நிரூபிக்கப்பட்டா தூக்கி நீங்க இல்ல அதை கையில் எடுத்துட்டு போய் பிரச்சாரம் பண்ணி நாங்க தயாரா இருக்கிறோம். ஒவ்வொரு மக்களும் எழுப்புவோம், ஏற்கனவே அந்த வேலையை செஞ்சிருக்கிறோம் அடிப்படையில் சொல்றோம், ஏற்கனவே அந்த வேலையை செஞ்சிருக்கிறோம். சரிங்களா? ஆனா வந்து பிஜே நம்ம சமத்துறாங்க எல்லாமே நல்லா எடுத்துக்கணும். நான் எல்லாம் நான் இவர்கிட்ட போன் பண்ணி சொன்னேன், யார்கிட்ட நம்ம ஜின்னாட்ட. ஏன்னா அப்ப ரொம்ப வந்து எனக்கு யார்கிட்ட சொல்றது எனக்கு மனசு படல. சரி அவர் தான் இதுக்கும் உறவா இங்க வந்து உள்ளபடியவரா இருப்பார் நினைச்சேன். அவரை போன் போட்டு இந்த மாதிரி செய்தி வந்தா கூட நான் நம்ப தயாரில்லை, நம்ப தயாரில்லை கூட இதுல வந்து நான் பேச விரும்பல. ஏன்னாக்க வந்து இப்ப பாக்கர் படுத்து கிடந்தாருக்கோ இன்னொருத்தர் படுத்து கிடந்தாருன்னு சொல்றதுக்கோ எந்த ஒரு ப்ரூஃப் பண்ண முடியாது, சான்ஸே கிடையாது. அப்படி ஒரு ஆதாரம் சமர்ப்பிக்க முடியாது.
அதனால அல்லாஹ் எவன் மேல ஈஸியா பழிச்சு ஊத்தக்கூடாதுன்னா தான் கடுமையான சில விஷயங்கள் என்ன செஞ்சிருக்காங்க, அதுக்கு சருத்தை போட்டு அமைச்சிருக்கிறாங்க. அடிப்படையில எல்லாமே நம்பிக்கை இருந்தா ஹாமிம கலட்டுங்க. ஏன்னா இது எல்லாமே நம்ம கொடுக்கப்பட்டதுதான், நம்ம சொன்ன விஷயங்கள் தான். அப்ப நம்ம என்னன்னு பேசி முடிவுக்கு வரணும். ஒளிமாவா வேணாம். இதோட முடிச்சு நீங்க என்ன முடிவு எடுக்கணும்னு சொல்றீங்க? சொல்லிட்டு இதான் முடிவு. ஹாமி பிளான் தேவையில்லை. ஏன்னா இந்த கருத்து நம்ம கொடுத்த கருத்து தான். அவர் சொன்னது நானும் ஆமோதிக்கிறேன். அதாவது ஒண்ணு விசாரிச்சு நிரூபிங்க, இல்லாட்டி வழக்கம் கூட தாவாக பயன்படுத்துங்கிறாரு. ஹாமி இப்ராஹிம் விஷயத்துல நான் மாற்று கருத்து இருக்குங்க. ஹாமி இப்ராஹிம் கருவிதான். இது லெட்டர் எழுதி கொடுத்த லெட்டர் வாசிக்கிறவர் தான். அங்க ஒண்ணு சபையில் வாசிப்பார். ஆதாரங்களை மற்ற சாட்சி எல்லாமே கொண்டு வந்து நம்ம தான் நிரூபிக்க போறோம். நம்ம தான் விசாரிக்கப்பட்ட மேட்டர் முதல்ல சொல்லிட்டேன். இதெல்லாம் விசாரிக்கப்பட்ட தவிர்த்துட்டு கொண்டு வர மாட்டாருன்னு சொல்ல முடியாது. நீங்க அப்படி என்ன இருக்கு ப்ரூவ் பண்ண முடியும். ஒண்ணு இல்லைங்க, அப்படி என்னங்கிறத ப்ரூவ் பண்ண முடியும். இதுல என்ன இருக்குன்னு ப்ரூவ் பண்ண முடியும். பேசி முடிக்கப்பட்ட விஷயங்கள் என்னன்னு தெரியும். முடிக்கப்படாத விஷயம் என்னன்னு தெரியும். இந்த சொன்னாங்க பண குற்றச்சாட்டு உண்மையில எங்களுக்கு தெரியவே தெரியாது. இப்படி ஒரு நடந்து நீங்க சாட்சியா இருந்ததோ, அதுக்கு அதுக்கு கொடுத்த பணம் மற்ற மக்கள் கொடுத்துருக்காங்கிறதோ, எவ்வளவு ஷேர் வாங்கினதோ, எவ்வளவு லாபம் கிடைச்சாங்களோ, எது ஒப்பந்தம் எதுவுமே நமக்கு தெரியாது. அப்ப புது விஷயம். அதுக்கு நீங்க சாட்சி இருக்கீங்க. அதுக்கு தேவநாதன் இருக்கிறார், இவர் இருக்கிறார், அது ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்கிறாங்க. இவங்களுக்கு மத்தியில் இந்த பிரச்சனையை தனியா டீல் பண்ணணும். இந்த பொருளாதார விவகாரத்தில் என்ன நிலை கேளுங்க. அதுல குற்றச்சாட்டா உங்களை குற்றச்சாட்டு வேண்டியது இல்ல. இந்த குற்றச்சாட்டா தூக்கி போடுவோம். பொருளாதார மோசடி பண்ணியிருக்கிறார் சுமத்துவம் குற்றச்சாட்டு ஏன் தனிமைப்படுத்துறீங்க? நான் கேட்கிறேன், இந்த தௌஹீதுக்காக இந்த கொள்கைக்கு வந்தவங்க இன்னைக்கு வரைக்கும் இந்த அமைப்பில் இருக்கு. அதுதானே உங்க மூலியமா தான் நாங்க வந்தோம். உங்களுடைய பேச்சுக்களும் உங்களுடைய எழுத்துக்களையும் படிச்சா நாங்க வந்தோம். நாங்க ஒரு காலத்துல இருந்து குரானுக்கு மாற்றம் போயிட மாட்டோம். தனிப்பட்ட குரோதம் விரோத அடிப்படையில் மனுஷனுக்கு தௌஹீத் எனக்கோ இருக்கு, ஏன் மேல அவருக்கு இருக்கும், என் மேல அவருக்கு இருக்கும், அவர் மேல எனக்கு இருக்குது. இல்லன்னா மறுக்க தயார் இல்லை. ஆனால் ஏன் நிக்கிறோம் இந்த ஜமாத்துல? தௌஹீத் இருக்குது. இதை விட்ட வேற எங்கேயும் போகவே முடியாது. இதுல இருந்து நம்ம போனா நம்ம நாசமா போயிடும். ஏற்கனவே கருத்து நான் பயிற்சி எப்படி பயிற்சி செஞ்சுக்கிறேன், இந்த ஜமாத்துல இருந்து எவெல்லாம் போனானோ நான் வெளியில பாக்குறேன், எவனெல்லாம் போனானோ அவனை எந்த நிலைக்கு ஆளாயிருக்கிறான். ஒண்ணு தௌஹீதை எதிர்த்து பேசக்கூடிய நிலைக்கு ஆளாயிருப்பான். ரெண்டாவது எப்படி போயிருப்பான், அவன் தற்கொலையா போயிடும். தற்கொலை என்ன அர்த்தம் சொன்னா, ஒரு முழு மோசத்துக்கு உதாரணமா ஒரு கெட்டவனுக்கு உதாரணம் அவனை காட்டலாம். அப்படி போயிருவோம். நானே விலகி போனாலும் இந்த நிலைக்கு தான் நான் போவேங்கிற நான் உணர்ந்திருக்கிறேன். என்னுடைய குறைந்தபட்ச வாழ்க்கை நான் பாடமா அனுப்பிச்சிருக்கேன். அண்ணன் கருத்தை கூட பயிர் செஞ்சிருக்கிறேன். நாங்க பாக்குறோம் சொன்னாங்க கார்ல வரும்போது முடிவெடுத்தோம்னு சொல்லி, அது முடிவெடுத்த கூட காரணம் கேட்டீங்கன்னா, உண்மையில நான் போன அந்த கடந்த நிர்வாக சமிதி நிர்வாகம் சொல்லிடுவேன். உங்கள்ட்ட தனியா சொன்னேன். நீங்க சபையில சொன்னீங்க என்ன இகலாசோட என்ன செய்ய முடியல, வேலை செய்ய முடியல, கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஒருத்தருக்கு புறம் பேசுறது, கோல் சொல்றது, நீங்க தௌஹீதை கொண்டு போற செய்யற ஆராய்ச்சியை விட, குர்ஆனை கொண்டு மக்கள்கிட்ட சேர்க்கிற ஆராய்ச்சியை விட எந்த ஆராய்ச்சி முயற்சி தெரியுமா? இவன் எப்படி இது பண்றது, அவனை எப்படி பண்றது, இவன் மேல எப்படி குற்றம் சுமத்தலாம், இது எப்படி களையிறது, இந்த மாதிரியான போக்கு தான் என்ன செஞ்சுட்டு இருக்குது. ஒவ்வொரு வெறுப்பு தான் என்ன செஞ்சா, நாங்க பொறுப்பு கூப்பிட்டாலும் வரலைங்கிற மனநிலை மொழிய பொறுப்புக்கு ஆசைப்படுற நிலையில இல்லவே இல்லை. அப்படின்னா மாவட்டத்துக்கு கூட பேரு நீங்க அண்ணன் கூட சொன்னாங்க, காஞ்சி மாவட்டத்துக்கு கூட போங்க பாடாங்க, மாவட்டத்துல இருந்து வேலை செய்யுங்க, விருப்பம் இல்ல. இவர் அமீர் பாய் நான் ரொம்ப மரியாதை. அவங்க நான் எப்பயுமே யாருக்கு எப்படி நினைச்சாலும் சரி எனக்கு கண்ணியத்துக்குரியவங்க தான். சரிங்களா? வயசும் அதே போல இருக்கிற எல்லாத்தையும் அவர் தான் கூட. அவர் என்னை கூப்பிட்டு சொல்றாரு, நீங்க பேரளவுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க, பொறுப்பு ஏத்துங்க, நம்ம உணர்வுல பேர் போட்டோம். என்ன நோக்கம் தெரியுமா? இந்த மாதிரியான ஒரு உளைச்சலுக்கு மத்தியில இருக்க விருப்பம் இல்லாத காரணம் இந்த ஜமாத்தை விட்டு போயிடணும் இந்த நோக்கம்லாம் கிடையவே கிடையாது. துளியளவு இல்ல. கெட்ட பேர் ஏற்படுத்தி பிஜேபி கெட்ட பேர் ஏற்படுத்தினா, பாக்கரி கெட்ட பேர் எடுத்து பாக்கரி கெட்ட பேர் ஏற்படுத்தினால் ஒரு விளைவும் ஏற்பட போறது இல்ல. 100 பேர் போவான், 1000 பேர் போவான், ஒரு அமைப்பு உருவாகும். ஆனா பிஜேபி பேரை டேமேஜ் பண்ணினால் இவர் சொன்ன கொள்கை என்று உரைச்சு பார்ப்போம். இவர் சொன்ன இவனே இப்படி இருந்தா இவன் சொன்னது எப்படி இருக்கும்? ஏன்னா ஐயர் சொன்னாரு, பிரிஞ்சு வந்த நேரத்தில் சொன்னாரு, என்ன சொன்னா தெரியுமா? இவர் பிஜே சொன்ன ஒன்னையும் மறு ஆய்வு உட்படுத்தணும் சொன்னாரு. மக்கள் என்ன மனநிலைக்கு போவான்? இதெல்லாம் கருத்துல ஒண்ணு. இந்த மாதிரி அவதூறு குற்றச்சாட்டுகள் செவிசாய்க்கவே கூடாது. ஒண்ணு யாருமே வந்துட்டு போட்டோம், விசாரணை ப்ரூஃப் நம்ப அந்த பழைய மேட்டை விட்டுருங்க, இது நம்ப தகுந்த மாதிரி இருக்குதா அப்படிங்கறத வச்சுதான் நீங்க முடிவெடுக்கணும்.
பழைய விஷயம் வந்து முடிந்து போன விஷயம். அல்லாஹ் நன்மையை வச்சிருப்பான், ஹைர வச்சிருப்பான். அப்படி ஒரு நிலைப்பாடு எடுங்க. ஹாமிங்கிறான் தேவையில்லை. இந்த மேட்டருக்கு நம்மளே தீர்வு வாங்க முடியுங்கிறத என்னுடைய கருத்து. திருப்பி கருத்து கேட்க முடியல. அதுல வந்து ஒரு அல்லாவுக்காக நம்ம பேசணும்னு ரொம்ப உறுதியாகவும் இதான் சொன்னாரு. அக்கான வார்த்தை. இப்ப வந்து இது எல்லாத்தையும் நம்ம உற்ற, அதாவது அவர் சொன்ன எல்லாமே உற்ற வேண்டியதுதான். ஆனா ஒரே ஒரு தொக்கி நிக்குது. அது என்ன தொக்கி நிக்குது அப்படின்னா, தனித்து இருந்த அந்த செயற்குள் எடுத்த முடிவு இருக்குல்ல, தனித்து இருந்தால் அப்படின்னு வருதுல. இப்ப தனித்து சரியா சொல்லல. சரி வரங்க அவர் நிலைப்பாடு அவர் சொல்லணும். அதாவது இந்த விசாரணைக்கு வந்து ஒரு கடிதம் கொடுத்துட்டாரு இல்லையா, கொடுத்த பிறகு ஹாமிட்ட இருந்து இன்னொரு கடிதம் வருது. அப்பதான் நான் வந்து அதை கேசட்டை வாங்கிட்டு அதை பார்க்கணும்னு சொல்றேன். அந்த செயற்குள்ள என்ன பேசணும்னு அவர் அதுல என்ன எழுதுறாருன்னு கேட்டா, நம்ம வந்து இன்னொரு கடிதம் அனுப்பியிருந்தார்ல, இந்த விசாரணைக்கு பண்ணோம் போன்ல சொன்னாரா தெரியல. கடிதத்துல நான் மெயில் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. இருந்தாலும் என்ன எழுதியிருந்தாருன்னா, நீங்க இந்த சகிலா பானு விஷயத்தை விசாரிக்கிறீங்க, விசாரிக்கிறது வந்து பாவம் நடஞ்சா படுத்து கிடந்தாங்களா அதை விசாரிக்கிறதுக்கு நாங்க இதை கொடுக்கல. அது இஸ்லாமிய அரசாங்கத்துல தண்டிக்கிறதுக்குரிய தண்டனைக்குரிய மேற்றது. ஜமாத்துக்குன்னு ஒரு நிலைப்பாடு நம்ம எடுப்போம். ஜமாத்துல இன்னென்ன மாதிரி தகுதி இருந்தா ஜமாத்துல இருக்கலாம், இன்னென்ன மாதிரி இருந்தா இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பழைய மேற்று வரும்போது செயற்குழுல வந்து அந்த இதுவரைக்கும் கொடுத்த தண்டனை போதும்னு அறிவிக்கிறோம்ல, அதை அறிவிக்கும் பொழுது நம்ம எல்லாரும் கூடுறோம். அப்ப இது லுஹா எல்லாருமே கடுமையா இது நாளைக்கு இன்னொருத்தர் செஞ்சுட்டு வந்து சொல்லுவாரு. அப்ப என்ன பண்ணுவீங்க? நிர்வாகத்துல கேக்குறீங்க, ஆளாலும் கேக்குறீங்க. இது வந்து நம்ம கொடுத்தது போதும். திருச்சியில வச்சு பேசணும்ல, செயற்குழுக்கு நாளைக்கு செயற்குழுனா நைட்டு நிர்வாகக்குழு கூடுறோம். நிர்வாகக்குழுனா இதை பத்தி ஒரு டிஸ்கஸ் பண்றோம். முன்னாடி இந்த முடிவு எடுத்துட்டு போகல, கலீல் ரசூல் மட்டும் அதுக்கு வரலன்னு நினைக்கிறேன். அப்ப அதுல பேசும்போது என்ன பண்றோம்னு கேட்டா, இதை கேள்வியா கேட்கறாங்க. என்ன கேட்கறாங்க? இதே மாதிரி நாளைக்கு ஒரு செய்தி வருவாரு, மன்னிச்சு எடுத்துக்கிறீங்களா? இந்த மாதிரி ஒரு கேள்விகள்லாம் வந்தவுடனே இந்த கேள்வி மக்களுக்கு வந்து வரதான் செய்யும். அப்ப அதுக்கு என்ன முடிவு அப்படின்னு எல்லாம் சேர்ந்து மசூரா பண்றோம், முடிவு எடுக்கிறோம். அப்ப முடிவு எடுக்கும்போது என்ன நம்ம சொல்றோம்னு கேட்டா, அதாவது இனிமேல் இந்த இருந்தாங்க படுத்து கிடந்தாங்க அந்த அந்த இதெல்லாம் தேவையே கிடையாது. தனித்து இருந்து அது மட்டும் நிர்மாணம் பண்ணா போதும். ரெண்டு ஒருத்தர் நிர்மாணம் ஆகிறது. தனித்து இருந்து அது பிரச்சனையானால் தனித்து இருந்துதான் நிரூபணம் ஆகணுமே தவிர ஏதாவது நடந்துச்சுங்கிறது வேண்டியது இல்ல. அப்படி இருந்தா கூட ஜமாத்து கடும் நடவடிக்கை எடுப்போம்னு சொன்னதுனாலதான் இதை மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. அந்த நேரத்தில் நான் கன்வின்ஸ் பண்ணேங்கிறார்ல லுஹா, அந்த கன்வின்ஸே எங்க வருதுன்னு கேட்டா, இப்படியே இந்த ஜமாத்து போயிரும் நீங்க நினைச்சிடாதீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்ல ஏனதாண்டு அலட்சியமா விட்டுரும் நினைச்சிடாதீங்க. இதான் முதல் கடைசியமா இருக்கணும். இனிமேல் வந்து பாரதூரமா எதுவும் நடந்திருக்க வேண்டியது இல்ல. தனித்து இருந்து அது பிரச்சனையானாலே போதும், அவர்கள் உடனடியாக நீக்கப்படுவார்கள் நம்ம அந்த இதுல அறிவிச்சிருக்கோம். அப்ப நம்ம குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் உள்ள தண்டனைக்கு இதை நம்ம பேசல. அதுக்குதான் நான் சாட்சி கொண்டு வந்தேன். அந்த மேட்டர் அதுக்கெல்லாம் உள்ள விஷயம் அந்த அடிப்படையில் நம்ம இது உள்ளது இல்ல. நிர்வாகம்ங்கிற அடிப்படையில 2 பீரியடுக்கு மேல உள்ள ஆளு வரக்கூடாதுன்னு ஒரு நிர்வாகத்தில் முடிவு எடுக்கிறோம்ல, அது மாதிரி உள்ளதான் இது. 2 பீரியடுக்கு மேல எனது வேண்டுகோளாய் பொறுத்த ஒருவர் தவறு செய்திருந்தால் அவருக்கு என்ன தண்டனை கொடுப்பது என்று நான் கேட்கவில்லை. ஏற்கனவே இருக்கும்போது இது போன்ற குற்றச்சாட்டு வந்ததும் சிலருக்கு பொறுப்பில் விலகி பின்னர் மீண்டும் இவர் செய்த தவறு ஒப்புக்கொண்ட நிலையில் பெரும்பாலான செயற்குழு ஆதரவின் பேரில் மீண்டும் அந்த பதவிக்கு வந்தார். தொடர்ந்து எதிர்கால நிர்வாகிகளிடத்தில் இதுபோன்ற நிலை வரக்கூடாது என்பதற்காக இனிமேல் பெண்கள் விஷயமாக விபச்சாரம் செய்தாலும் இருவரும் தனிமையில் சந்தித்து அது ஒரு பிரச்சனையா உருவெடுத்து ஜமாத்தின் ஒழுக்கம் கேள்விக்குறியானாலும் ஒரு உடனடியாக பொறுப்பில் நீக்கப்படுவார். மீண்டும் ஒருபோதும் ஒரு தேர்வு செய்யப்பட மாட்டார். மேலும் ஒரு பிரச்சார பணியிலும் ஒரு பயன்படுத்த மாட்டார் முடிவெடுக்கப்பட்டது. நான் சொல்றதுல நான் விவரமாக சொல்லியிருக்கிறேன். அதுல அது சொன்ன மாதிரி இல்லாம ரிப்பீட்லாம் பண்ணி சொல்லுவோம்ல. அப்ப மக்கள் வந்து என்னன்னா அந்த ஒரு சாரா கோபம் வந்திருந்தாங்க. அதனால கடலூர்ல எல்லாம் அது எதிரொலிச்சிச்சு. அப்ப அவங்க வந்து இது வந்து இப்படி உடனடியாக நீங்க வாபஸ் வாங்கியிருக்க கூடாது என்கிற மனநிலையில் வந்து ஒரு கணிசமானவர் இருந்தாங்க. கணிசமானவர் அப்படி இருந்தாங்க. இப்ப எல்லாரையும் ஒரு கருத்து கொண்டு வர்றதுங்கிற ஒரு கணக்குல நம்ம என்ன பண்றோம், நிர்வாகக்குள்ள கூடி மக்கள் ஒரே ஜமாத்தை நம்பிக்கை வந்துடக்கூடாது, எதிர்காலத்துல இந்த மாதிரி நாங்க இடம் தர மாட்டோம் அப்படின்னு ஒரு உறுதிமொழி கொடுக்கலன்னு சொன்னா
இதை வந்து மக்கள்கிட்ட நம்ம வந்து கொண்டு போய் ஏதாவது நியாயம் இல்லை என்று ரொம்ப நேரம் விவாதிச்சோம். நிர்வாகக்குழு 1 மணி வரைக்கும் போடுச்சுன்னு நினைக்கிறேன். டயர்டா தான் பொதுக்குழு செயற்குழு சந்திச்சோம். அந்த ஒரு அடிப்படை மட்டும்தான் இப்ப பார்க்கணும் அவரும் குறிப்பிடுறாரு. நான் விசாரிக்க சொல்றது வந்து நடந்துச்சா எவ்வளவு நேரம் அதெல்லாம் இது இல்ல. இந்த பொம்பளை பிரச்சனை ஆக்காட்டாலும் பிரச்சனை இல்ல. 2 தான் அங்க இருக்கு. தனியா இருக்கணும் பிரச்சனை ஆயிடணும். தனியா இருந்து சம்பந்தப்பட்டவங்க பிரச்சனை ஆக்குனாங்கன்னா ஏன் அப்படியான ஒரு ஆள் அந்த ஒரு சந்தர்ப்பத்தை உண்டாக்கணும்? அதுல அந்த சந்திப்பில் வந்து நாம வந்து தூய்மையான நிலையில தான் இருக்கிறோம். ஆமா, அதுல ஏதோ தவறு நடந்துச்சு அந்த குற்றச்சாட்டு சுமத்தலாம். இப்ப நீங்க சொல்லல, நானே சொல்றேன், ஒரு 1/2 மணி நேரமே ஆபீஸ்ல உட்கார்ந்து இருந்தாலும் என்ன பண்ணலாம்? எந்த கிருக்கணும் அந்த குற்றச்சாட்டு சுமத்தல. 1/2 மணி நேரமே ஆபீஸ்ல உட்கார்ந்து இருந்தாலும் என்னமா பண்ண இயலுமா? ஆபீஸ்ல வச்சு பண்ண இயலும். அதை 3 மணி நேரமா உட்கார்ந்து படுத்துக்கிட்டு இயலுமா? ஆபீஸ்ல உட்கார்ந்துக்கிட்டு பண்ணவா இயல? அதல்ல மேட்டர் அல்ல. அது வந்து அது மாதிரியான தரங்கிட்ட ஒரு ஆளை நீங்க வர சொல்வதும், நீங்க அதை சந்திக்க இடம் கொடுக்கறது என்ன? நீங்க உணவுத்துறைக்கும் யாரு அவங்க உங்களுக்கு எதிரியும் கிடையாது. உங்களுக்கு எல்லா வகையிலையும் நீங்க உதவி செஞ்சீங்க, நீங்க படிக்க வச்சீங்க, குடும்பத்துக்கு தேவையான நல்லதெல்லாம் செஞ்சீங்க. திடீர்னு வந்து இதை சொல்லுதுங்கிற தேவையும் இல்லை. ஒரு விபச்சாரியை கொண்டாந்து சொல்ல விட்டாங்க, அது ஒரு கணக்குங்களாம். நீங்க தான் படிக்க வச்சீங்க, உங்களுக்கு வேண்டியாக தான் இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து இப்படியான ஒரு எண்ணத்தை வளர்த்துக்கிட்டு ஏதோ செய்யறாங்கும் போது அது ஒரு இஷ்யூவா ஆகுமையானால் அப்ப செயற்குழு முடிவுங்கிற வகையில தான் இப்ப முடிவெடுக்க வேண்டியிருக்கு. நீங்க மார்க் அடிப்படையில் முடிவெடுக்குங்கிற வகையில நீங்க சொல்ற மார்க் அடிப்படை தெளிவா சொல்றோம். இல்ல சார், நான் நிர்வாக ரீதியாக நிர்வாக என்ன எடுத்து செயற்குழு என்ன தனிப்பட்ட முறையில் உங்கள்கிட்ட இருந்தாருன்னா ஓகே. இவர் ஆபீஸ்ல ஒரு அலுவலகத்துல இருந்து குற்றச்சாட்டு வந்திருந்தால் யாரும் மறுக்க போறது இல்ல. சரிங்களா? பிரச்சனை எங்க வருதுன்னா ஆபீஸ்ல இருக்கும் பொழுது ஒரு பெண்ணு தனியா வர்றா. சரிங்களா? அந்த பெண்ணு தனியா வர்றதுக்கு நம்ம யார் பெண்கள் தனியா வரவே கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்து எடுத்திருக்கிறோமா? எடுத்திருக்கிறோம். நடைமுறை இருக்குது, சாத்தியமானது. ஒரு பெண்ணு தனியா வர்றா, ஒரு ஆம்பளை இல்ல ஒரு வழிகட்டுல வர்றா, நிக்கிறோம், யாருங்க மேல இருக்கன்னு கேட்கிறா. அப்ப தனிச்சு இருந்துட்டாங்க. செகண்ட் என்ன செய்ய முடியும்? கிஸ் அடிக்க முடியும், கால் அடிக்க முடியும், எல்லாம் செய்ய முடியும், அடிக்க முடியும். நானே இருக்கிறேன்னா அதுக்குரிய சூழல் அது. நடவடிக்கை என்பது வந்து நீங்க சுத்தி வளைச்சு வராம டைரக்டா எடுங்க நடவடிக்கை. என்ன பிரச்சனை நீங்க பார்க்க மாட்டேங்க. ஆபீஸ்ல அலுவலகத்தை ஒரு பொம்பளை வந்தாங்க, வேற எங்க பேசக்கூடாது இல்ல. அலுவலகத்தை நகை கொண்டு கடன் கேட்கிறான். இவர்கிட்ட பேசுவாங்களா மாட்டாங்களா? நான் கேட்க, ஒரு மனிதன் வந்து மனிதனா இருக்க மாட்டாங்க எப்பயுமே. ஒரு மனிதன் மனிதனா இருக்கக்கூடாதா? எல்லாமே மனிதர்ல புனிதரா? நம்மள வழக்குகளை தவறே செய்யாதவர்கள் நம்ம அந்த மாதிரி நீங்க அப்படியே அப்படிதான் நீங்க மேட்டர் மாத்திரீங்க. நீங்க செயற்குழு நீங்க ஆன்சர் பண்ணி ஆகணும். செயற்குழு ஆன்சர் பண்ணி ஆகணும். செயற்குழு போட்டு காட்டி தான் கேட்கணும். அது என்ன நம்ம பாக்குறோம்னு கேட்டா, இதுல வந்து ரொம்ப பொறுப்போடவும் மறந்து கூட பக்கத்துல சீட்ல உட்கார பேசிருக்கோம். பக்கத்துல உட்காந்து கிளிய போறது இல்ல. நீங்க ஒரு பஸ்ல ஒரு பொம்பளைக்கு பக்கத்துல இருந்து போகலாமான்லாம் ஒரு கேள்வி கேட்கறீங்க. பஸ்ல உட்காந்து போனா என்ன செஞ்சிருந்தா யாரும் கேட்கணும். போகத்தான் கூடாது. போனா அதுவும் குற்றச்சாட்டு தான் பேசணுமா இல்லையா? பஸ்ல என்ன செஞ்சிருவாங்க நம்ம கேட்கறது. இப்படி நான் சொல்றேன், இப்படி நாங்க இப்படி இந்த வாசலாட்டுக்கு ஒருத்தர் இந்த வாசல நீங்க திறந்தீங்கன்னு சொன்னா திட்டமிட்டு நான் நினைத்தால் கூட எல்லாருமே இந்த பணி சுமத்திட முடியும் ஈஸியா. யாருக்கும் வேண்டியவங்க அவரு தான் வேண்டியாரு செஞ்சிருக்கிறதுக்கு முகாந்திரம் இருக்கு. அதையும் நீங்க பாக்கணும். பல விஷயங்களையும் பாக்குறதுனால அதெல்லாம் அது ஒரு விசாரணை ஆகுது. அதுவும் பழைய நிர்வாகத்துல கேட்கும் போது மறுத்தது எல்லாம் வைத்துக்கிறது தான் நினைச்சது. இந்த சந்திப்பு மட்டும் நடந்திருக்குங்கிறது கன்ஃபார்ம் தான். அது மறுக்கிற விஷயமே கிடையாது. பிரச்சனையானது கன்ஃபார்ம் தான். அப்ப செயற்குழுங்கிற ஒரு முடிவு நம்ம முன்னாடி நிக்குது. நீங்க செயற்குழுவை விட்டு நீங்க என்ன செய்றீங்கன்னா, நீங்க அந்த இடத்துல இந்த ஆர்குமெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா மக்கள்கிட்ட வேற ரியாக்ஷன் வந்திருக்கும். மக்கள்கிட்ட வந்து இப்ப நீங்க சொல்றீங்க, அன்னைக்கு நிர்வாகம் நீங்க தான் சொன்னீங்க இந்த அடுத்த எதிர்காலத்தில் வைக்க கூடாது போக கூடாதுலாம் புதிய புதிய திருத்தங்கள்லாம் கொண்டு இந்த வாசகத்தெல்லாம் போட்டு என்னை விட்டு தான் கன்வின்ஸ் பண்ண சொல்றீங்க. ரெண்டாவது நான் ஒரு அப்டேஷன் பண்ணேன் அந்த திருச்சி நிர்வாகத்துல அன்வர் பாய் என்ன பண்ணாருன்னா, ஒண்ணுமே இல்லாத மேட்டருக்கு நீங்க வந்து நடவடிக்கை எடுத்துறீங்க 39 நாள். இது வந்து பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும். ஒண்ணுமே செய்யாத ஒருத்தர் 39 நாள் ஒதுக்கி வைக்கிறது ஜமாத் துரோகம் செஞ்சிருக்குது. எதுவும் தப்பு நடந்துச்சா நடக்கலையாங்கிறத போட்டு உடையன்னு நான் உடைச்சு ஒரு மன்னிச்சு விடுங்க, இல்ல இப்ப சேர்த்துங்க, நடவடிக்கை எடுங்க. ஒண்ணுமே இல்ல 100 ரூபாய் சொல்றாரு, ரூபாயில மத்தவங்க நடந்துச்சுங்கிறோம். சொன்னதுக்கு பிறகுதான் நீங்க என்ன சொன்னீங்கன்னா, அதுக்கு பிறகு இல்ல நடந்ததுதான், அதுக்கு ஒரு தண்டனை கொடுத்து நான் வந்து சுமூகமா பேசி முடிச்சு கரெக்ட் பண்ணிடுற மக்கள்னு சொன்னேன். சொன்னதுக்கு பிறகு நான் வெளியில சொல்ல வேண்டிச்சு. இப்ப சித்தி அதை ரிப்பீட் பண்றாரு. ஏற்கனவே பேசப்பட்ட பாலியல் குற்றச்சாட்டுல நம்மளுக்குள்ள ஒத்த கருத்து இல்ல. முனீர் சொன்னாரு, எவ்வளவு சொல்றாருங்கிறத உங்களுடைய சகோதரர் பேச்சையே எடுத்துக்கிற மாட்டேங்கிறீங்க, உங்க சகோதரருக்கு தெரியாதாண்டாரு. இப்ப 20% சொன்ன கருத்தை நான் திருப்பி சொல்றேன். ஏற்கனவே பழைய ஒரு நிர்வாகக்குள்ள
நம்ம இருந்த நிர்வாகிகள்ல யார் மீதும் இந்த மாதிரி பாலியல் குற்றச்சாட்டு வந்ததில்லை, பாக்கரை தவிர. ஒரு தடவை வரதில்ல, தொடர்ந்து பாக்கர் மீது தான் வருதுன்னு சொல்லிட்டு தொண்டியப்பா சொன்னார். அப்ப இதை நீங்க கருத்தில் எடுத்துக்கொள்ளும் பொழுது ஒரு எச்சரிக்கையா தான் எடுத்துக்கணும். நீங்க யாஸ்மின் மேட்டரா இருந்தாலும் சரி, லாட்ஜ் மேட்டரா இருந்தாலும் சரி, இல்ல கலிக கவிலையா இருந்தாலும் சரி, எந்த மேட்டரா இருந்தாலும் சரி, தொடர்ச்சியா இதுல முகாந்திரம் இருந்துச்சுன்னு தான் நம்ம பேசணும். பேசி சரி இனிமேல் நடக்க திருச்சி செயற்குழுக்கு பிறகு ஒரு நடை எடுக்கணும் முடிவெடுக்கும். இப்ப அதுக்கு முன்னால யார் என்ன தவறு செஞ்சாலும் ஒவ்வொரு தடவையும் கிட்ட ஒரு ஆள் மேல குற்றச்சாட்டு சொன்னா நீ வைக்கமானா குற்றச்சாட்டு முன்கூட்டி வச்சிருக்கணும். ஒரு ஆள் மேல குற்றச்சாட்டு தந்தவொன்னு நீ வைக்கமான்னு கேட்கக்கூடாது. இப்ப நான் சொல்ற மாதிரி இவர் தப்பு செஞ்சாலும் அதை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்துச்சு, மிரட்டினாரு, ரெண்டாவது விசாரணைக்கு உட்பட நான் நேரடியா தான் வைக்கிறேன். இந்த நேரத்தில் எவ்வளவு சொன்னாருன்னா இவர் நிறைய சொல்ல வேண்டியது சொல்லுங்க. முன்னாடி உள்ளது திருச்சி செயற்குழுக்கு முந்தைய இப்ப அவர் சொன்னதுக்கு இங்க பேசுனதுக்கு அதாங்க இவங்க பேசுனது சொல்லக்கூடிய அந்த குற்றச்சாட்டு திருச்சி செயற்குழுக்கு முந்தினா பிந்தினா வச்சு பேசுங்க. முந்தி உள்ளதான் எதை பேசினாரா அது சரி. இங்க எதை பேசினாரா சொல்லி முடிச்சுக்க சரியா? அப்ப இந்த மாதிரி ஒரு தொடர்ச்சியா ஒரு ஆள் மேல வரும் பொழுது நம்ம வந்து இப்ப திருப்பி உட்கார்ந்து பேசிங்கிறது சரியா படாது. நம்ம வந்து எந்த விஷயத்துல ஒத்த கருத்துல இருக்கிறோம். இல்ல இந்த ஏற்கனவே நடந்த பாலியல் குற்றச்சாட்டுல யாருக்கு ஒத்த கருத்து இல்லையா, இல்ல ஒத்த கருத்து வந்துருச்சான்னு ஒரு முடிவு எடுத்தோம்னா பழசு விட்டுறலாம். திருப்பி அது ஏன் வர ஆரம்பிக்குது? அப்துல் மீதா சொன்னாரு, இந்த மாதிரி நிர்வாகிகள் எனக்கு வற்புறுத்தது காரணத்தினாமா நந்தினி மேட்டரை நான் ஒத்துக்கிட்டேன், அப்படி எந்த விதமான சம்பவம் நடக்கலங்கிற மாதிரி அப்துல் மீதா சொல்லியிருக்காரு. இப்ப அவர் சொன்னாரு, இப்ப இதே திரும்ப வந்துட்டு சொன்னா அப்ப இதுக்கு முன்னால் இந்த மாநில நிர்வாகிகள் அத்தனை பேர் அயோக்கியர்கள், இவர் வந்து பாக்குற ஓரங்கட்ட திட்டமிட்டு நந்தினி மேட்டரை கொண்டு வந்து ஜோடிச்சிருக்காங்கன்னு தான் வரும். இல்ல பழைய மேட்ரு அதை மன்னிச்சு விட்டோம் நடந்து முடிஞ்சு போகுதுன்னா அதோட முடிச்சிடலாம். திருப்பி யாரும் கிளறவே கூடாது, புதுசா வந்தது மட்டும் தான் பேசணும். அந்த விஷயத்துக்கு அது ஒத்த கருத்து இருக்கா இல்லையா? அவர் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டாரு. இல்ல இவருக்கு 2 பேரும் கிளம்பாத ஒத்த கருத்து இல்ல. துபாயிலையும் போய் பொய்யாதான் சொன்னாங்க வந்துச்சு. இப்ப இங்க சொல்லிட்டாரு. இவரு பொய் சொல்லி சொன்னாலும் சரி, உண்மை சொல்லி சொன்னாலும் சரி, சபையில ஒத்துக்கிட்ட ஒண்ணு. சபையில பகிரங்கமா கேசட்ல இப்ப இருக்கு மறுத்தார் என்ன போட்டு காட்ட முடியும் யார்கிட்ட வேணாலும். இல்ல அது வந்து வெளிப்படையான விஷயம் அது. போட்டு காட்ட முடியும், தப்சீர் பண்ண முடியும். அப்படிதான் ஒரு வார்த்தை இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் ஒத்துக்கிட்ட மாதிரி அப்படி இல்லாம தவறு செய்யற மனுஷன் தவறு செய்யறவன் தான், நான் பாடம் கற்றுக்கொண்டேன் அப்படி அந்த மாதிரி ஒரு டைப்ல இருக்குமே தவிர அதுக்கு இதே விளக்கத்தை சொல்லலாம். இதே விளக்கம் டிக்கெட் எடுத்து தப்பு அதான் சொன்னேன். அது தெளிவான நம்மளூர்ல இருக்கிற எடுத்த முடிவு விளக்கம் அதை வச்சு நீங்க சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா திருச்சி செயற்குள்ள என்ன எடுத்தியலோ அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுவாங்க அவங்க. ஆன்சர் பண்ற இடத்துல அவங்க நிர்வாகிகள் இருக்காங்கல்ல, அதுக்கு ஒரு ஆன்சர் சேர்த்து சொல்லி கொடுங்க. கேட்கிறான் அதுக்கு மென்ஷன் பண்ணி கேட்டிருக்காங்க அவர் எடுத்து நான் பார்க்கவும் சொன்னேன். நீ ஒரு செக் பண்ணிக்கிறேன் திருச்சி வாசகத்தை கரெக்டா அந்த மனப்பாடம் பண்ணி சொன்னீங்க. அந்த நான் பாக்கறனுக்கு சொல்றேன், பாக்கறனுக்கு நீங்களா போயிருங்க, இல்லாட்டி நடவடிக்கை எடுத்து போறதுன்றது ஒண்ணு ஏற்படும். அவ்வளவுதான் சொல்லுங்க இந்த இடத்துல. இல்ல நீங்க முடிவு வரல, உங்களுக்கு என்னோட தனிப்பட்ட முக்கியமான போயிருங்க, இல்லாட்டி முடிவு எடுத்து நடவடிக்கைங்கிற அடிப்படையில ஒரு முடிவு உங்க மேல எடுக்க போறோம். எது மான காப்பாத்த நீங்க பாருங்க. நீ வந்து நீங்க சிலது உறுதிங்கிற அடிப்படையில சிலதுல நீங்க இது பண்றீங்க. நான் நிர்வாகத்தில் இருக்கும்போது என்ன மாதிரி கடைபிடிச்சோமோ அதுல சில குறைபாடு இருந்தா சரி பண்ணி இது ஒரு யாருடைய இதுவும் பாதிக்காத வகையில அவருக்கு பாதிப்பது ஜமாத்துக்கு தான் பாதிக்கும். என்னுடைய கருத்து அதுன்னா அவருக்கு பாதிக்கிற மாதிரி கொண்டு போனா இப்படி சொல்ற மாதிரி எல்லாம் வராம இது ஒரு சைலண்ட்ல அது மாதிரி போனா நல்லா இருக்குங்க. திரும்பவும் நான் அர்த்தம் வலியுறுத்தும். அந்த அடிப்படையில போய் அது மக்களா ஏற்றுக்கிட்டாலும் முடிஞ்சு வச்சுக்கலாம். செயற்குழு படி பார்த்தா அப்படித்தாங்க செய்யணும். நான் அது இப்ப ஒரே நாள் திருப்பி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் நினைப்பாங்க. மக்கள் என்ன நினைப்பாங்க, அவர் மட்டும் தப்பா நினைக்க மாட்டாங்க. என்ன போய் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இன்னும் சொல்ல போனா எங்க நிர்வாகத்துல பழைய நிர்வாகத்துல இருந்த ஒரு விஷயம் அதுக்கு இவங்க அவங்க சேர்ந்துகிட்டு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இவங்க அவைய முடிவுன்னு மறைக்கிறாங்கன்னு சொல்லி எல்லாரையும் டோட்டலா அது டேமேஜ் பண்ணும். அதுக்கு நீங்க என்ன செய்யுங்க, உறுதி நிலை எடுக்கிறதா இருந்தா இந்த நிர்வாகத்துல இருந்து இனிமேல் வரக்கூடிய எதுலையும் உறுதியான நிலை இருக்குன்னு ஒரு முடிவு எடுங்க. ஒட்டச்சு தான் பேசணும். கடந்ததை நீங்க அப்படி செஞ்சீங்கன்னு சொன்னா அப்ப அதுக்கு முரண்பாடு வந்துகிட்டே இருக்கும். அதனால அவர் சித்திக்கு சொல்ற மாதிரி அவர் அந்த மாதிரி போறது எனக்கு நல்லா தெரியல. ஜமாத்துக்கு ஒரு கௌரவம் கண்ணியமும் இருக்குது. உண்டாக்க இயலாது, உண்டாக்குறது ரொம்ப கஷ்டம், அழிக்கிற பிளேஸ் செகண்ட் உடைச்சிட்டு போயிடலாம். அதெல்லாம் கருத்துல கொண்டு இது ஒரு உறுதிமொழி மாதிரி எடுத்துக்குவோம். அல்ல என்ன செய்வோம், ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி பண்ணிக்கிறோம். அது அவரையும் நீ அவரெல்லாம் போக மாட்டாருப்பா கொஞ்ச நாளைக்கு அப்படிங்கலாம் எந்த பக்கத்துல இந்த பிரச்சனை வராம அது மாதிரி கொண்டு போனீங்கன்னா நல்லதுக்கு திரும்ப ஒரு வலியுறுத்துறேன். நீங்க கருத்து கேட்டு முடிவு என் கருத்துல அவரு நம்ம டேரன் டெவிலா சொன்னாரு,
நம்ம சித்திக்கு சொன்னப்ப நீ போயிடுறா அப்படிங்கிற மாதிரி தான் அதுல கருத்து வந்து இந்த கருத்து வந்து என்னை பொறுத்த மாட்டேன். இந்த தம்பி பொருளாளர் தம்பி சொல்றப்ப கூட ரொம்ப ஸ்ட்ராங்கா அப்படி சொன்னார். இந்த கருத்து எப்ப வந்திருக்குமே ஆனால் நான் வந்து ஏற்றுக்கொண்டிருப்பேன். கண்டிப்பா இது ஒரு கருத்து எப்ப வந்திருக்கணும்னா முதல்ல இந்த பிரச்சனை வருகின்ற போதே இந்த மாதிரி தனித்து என்ற ரீதியில இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிற ரீதியில வறுமையானால் கண்டிப்பாக நானும் தனித்துங்கிற ரீதியில வந்து அந்த முடிவு எடுக்கலாம். நான் தனித்து இல்லைங்கிறதுக்கு என்கிட்ட 2 சாட்சி அவர் மறுக்கிறாரு, நான் என்கிட்ட 2 சாட்சி வச்சிருக்கேன். என்கிட்ட 2 சாட்சிகளை கொண்டு ப்ரூவ் பண்ணா நான் தனிச்சு இல்லை. ஒண்ணு. ரெண்டாவது அந்த டோர் எப்பவும் திறந்துருக்கும், மூடியே இருக்காது. மூடி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இப்பதான் வந்து டோர் க்ளோசர் போட்டிருக்கீங்க, இப்பதான் ஏசி போட்டிருக்கீங்க. அப்ப தெரியாது எனக்கு. நான் ஏசி போட்டிருக்கேன் டோர் க்ளோசர் போட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் திறக்கிறப்ப வந்து திறந்துட்டு தான் போக முடியுதே தவிர எப்பவும் திறந்து இல்லை. அந்த டோர் வந்து மூடித்தான் இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. ஒண்ணு. இரண்டாவது வந்து தனித்து என்ற ரீதியில வந்து சுத்தி 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 அங்கதான் வந்து இப்படித்தான் நிக்குமே. ஆனால் அப்ப என்னங்கிறது நோக்கம் என்னங்கிறதும் அதனுடைய செயல்பாடு என்னங்கிறதும் ரொம்ப தெளிவா தெரியுது. அது நான் அப்படித்தான் நினைக்க தோணுது. ஏன்னா நான் பாதிக்கப்பட்டவங்க ரீதியில நான் தான் நிக்கிறேன். என்னடா நான் வந்து ஆமின்னு சொன்னது அத்தனையும் உண்மையானதுதான், அதுல எந்த விதமான இதுவும் இல்லை. பலது பேசி முடிக்கப்பட்ட அவர் சித்திக்கு சொல்றப்ப சொன்னார், பல பேசி முடிக்கப்பட்ட விஷயங்கள் மீண்டும் கிளறப்படுகிறது, மீண்டும் துருவப்படுகிறது, மீண்டும் சொல்லப்படுகிறது அப்படின்றார். அதே மாதிரி தௌஃபீக் வந்து சொன்னாரு, எதை ஆதாரம் கொடுப்பதாக இருந்தாலும் இங்கே இருந்து ஆதாரம் கொடுக்கணுன்றத மிக தெளிவாக சொன்னாரு. நான் அதனால அவர் வந்து ஆமியமா அதுல தெளிவா ஒரு வார்த்தை அழகா எழுதியிருக்கிறார். மக்கள் மன்றத்தில் சந்திக்க தயார்ன்ற மக்கள் மன்றத்தில் தான் நான் சந்திப்பேன். நானும் இன்ஷா அல்லாஹ் பொதுக்குழு கூட்டுங்க ஆமியும் வரட்டும். யார் யார் ஆதாரங்கள் நிர்வாகிகள், பழைய நிர்வாகி புதிய நிர்வாகி யார் யார் என்னென்ன ஆதாரங்கள் உண்டோ அத்தனையும் கொண்டு வாங்க. அல்ஹம்துலில்லாஹ் பரவாயில்லை. மக்களால் நிராகரிக்கப்பட்டு போறதுங்கிறது வேற. ஏன்னா இப்ப வந்து நான் வந்து ஒரு குற்றவாளியா போய் நான் தள்ளி போய்க்கிறேன் அப்படின்னா இந்த குற்றத்தை எல்லாம் நான் ஒத்துக்கொண்டு நான் வெளியில போறேன். நான் தனித்து இல்லாத ஒரு விஷயத்துல, நான் தனித்து நிக்க முடியாத ஒரு விஷயத்துல திருப்பி அண்ணன் சொன்னாங்க, நீங்க வந்து அவங்களுக்கு உதவி செஞ்சிருக்கீங்க. நான் உதவி அவங்களுக்கு மாத்திரம் இல்லை, தமிழ்நாட்டுல யாரு கேட்டாலும் யாருக்கு வேண்டாம் செஞ்சிருக்கிற முகத்தை கூட நான் பார்த்தேன். இல்ல முகம் இல்லைன்னு தெரியாது. ஆனால் வந்து பொதுக்கள் போன பிரச்சனையில வர்றப்ப கூட இதே சகோதரி ஷக்கீலாவை கூட்டிக்கிட்டு நம்ம மாசாவுடைய அப்போ இந்த கார்டன் அவங்க நாச்சியார் அவங்க வர்றாங்க. வந்தப்ப வந்து இந்த அம்மா உட்காந்து போன அழுது, தயவுசெய்து எந்திரிச்சு போங்கம்மா, எந்திரிச்சு கிளம்புங்க, நீங்க என்ன அழுதுட்டு இருக்கீங்க, ஏன் அழுவுறீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கிறப்போ சகோதரர் தௌஃபீக் அந்த அம்மா சொல்றாங்க. சகோதரர் தௌஃபீக்க அந்த அம்மா சொல்றாங்க, நான் உள்ள ஒண்ணு அண்ணன் சொல்றேன், அண்ணன் தௌஃபீக்கு கல்யாணம் முடிச்சு வேணுமான்னு, ஓ எந்திரிச்சு முதல்ல வெளில போ அப்படின்னு சொல்லி நான் அனுப்புறேன். அனுப்புனதுக்கு அப்புறம் இந்த அம்மா அந்த ஏரியாவில் அந்த தண்டையார்பேட்டை ஏரியாவில் போய் நம்ம பசங்க மாசாவில் வந்து உஸ்தாதா இது பண்ணுது, நிறைய நல்லது பண்ணுது அப்படிலாம் சொல்லிட்டு ஒரு தடவை பஞ்சாயத்து என்ன வருது, தமுக இதுக்கு போறாங்க அப்படின்னு பஞ்சாயத்துக்கு வர்றப்பதான் நான் திருப்பி அவங்கள ஒரு தடவை கண்டிச்சேன். அந்த பிள்ளைங்க நம்ம பசங்க வந்து சொல்றப்ப நான் திருப்பி கண்டிச்சேன் தவிர நான் உதவி பண்ணிருக்கேங்கிறத நான் மறுக்கல, இது பண்ணுங்கிறத மறுக்கல. ஆனால் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு எல்லாம் காரணமாக எது இருக்கும் என்பதற்கு நான் சொல்லக்கூடிய காரணம், கடைசியில இவர் ஜாபர் கேட்கிறாரு, சகோதரர் நினைத்திருந்தவர், என்னை தந்தையாக நினைத்திருந்தவர் என்னை இப்படி பண்ணிட்டாரு, நீயமா சொல்லல, நான் அவரை லவ் பண்ணேன் அப்படின்னா லவ் பண்ண. அது மாத்திரமல்ல, இப்ப வந்திருக்கக்கூடிய நிலை அவர்கள் பத்தி நான் சொல்ல, அது இப்பவும் நான் சொல்றேன், ஒரு பெண் என்ற நிலையில இருந்து தான் நான் எதையுமே பாக்குறேன். அந்த பெண்ணுக்கு நாளைக்கு நல்லது கெட்டதுங்கிறத நான் பார்ப்பேன் என்னுடைய பார்வையில. அதை நீங்க என்ன வேண்டாலும் சொல்லிக்கிறீங்க, அல்லாஹ் போதுமானவன், நான் அப்படித்தான் ஒவ்வொன்றையும் பார்ப்பேன். நான் இப்பவும் அந்த இதுக்கு மேல் இப்ப நடந்த பிரச்சனையில சகோதரர் ஐயூப் அவர்கள் அந்த பெண்ணை வந்து ரமலானுடைய நேரத்துல என்னை கல்யாணம் முடிஞ்சதோ மற்ற அவங்க 2 பேருக்குள்ள எதுவும் தெரியாது, இக்பால் போன் பண்றாரு, அதுக்கு அடுத்து அண்ணன் போன் பண்றாங்க. அண்ணன் போன் பண்ணோம்னா அண்ணன் சொல்றேன் அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் சொன்ன நான் ஒப்படைச்சேன், அல்ல எனக்கு லேசாக்கிட்டானே அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு நான் வச்சுட்டேன். இதுக்கு அப்புறம் வந்து சுமையா, அதாவது ஐயூப்புடைய செகண்ட் ஒய்ஃபும் இப்ப அவங்க ஒய்ஃப் இல்ல, அவங்க போன் பண்றாங்க. போன் பண்ணி இந்த ஷக்கீலாங்கிற புள்ள
இங்க வந்து நம்ம மாசம் படிச்சுச்சாம என்னங்க என்ன பிரச்சனைங்க இல்ல அவங்க 2 பேரும் கல்யாணமே முடிச்சுக்கிறாங்க. அதாவது கல்யாணங்கிறது வந்து எழுத்துப்பூர்வமானது அல்ல, நீ ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லி அவர் லாஜிக்கு போய் 2 நாள் தங்கினதாக இந்த பொம்பளையே இரண்ட குற்றச்சாட்டா சொல்லுது. இவன் செய்வான், அவங்க சொல்றப்போ இவன் செய்வான். அப்படிங்கிறப்ப கூட நான் என்ன சொல்றேன் அப்படிங்களாங்க, இன்னைக்கு எப்படியா பார்த்து அந்த கல்யாணத்தை முடிச்சிட சொல்லுங்க, பாவம் பாவங்க அப்படிங்கிற இந்த நிலையில தான் அவருடைய கல்யாணம் இப்ப மிக சமீபத்தில் ஆனந்தூரான். இது எதுவுமே எனக்கு தெரியாது, அந்த சகோதரி சொன்னதுதான். எதற்காக நான் இங்க சொல்ல வர்றேன்னா, நீங்க சொல்ற அப்படிலாம் கொண்டு போல கல்யாணம் பண்ணி நான் ஆட்களை வச்சு பண்ணிருக்காங்க, பேப்பர் ரெக்கார்டு இல்ல. அதுக்கு நான் சொல்ல வரல. ஏன்னா அதுல அந்த சொல்றது புருஷனுக்கு கலாக்கூடப்பட்ட மனைவி புருஷனுக்கு சொல்றது இல்ல, அது இன்னொரு நிலையில இருந்து நான் என்ன சொல்றேன்னா, அவங்க அவங்க தோழிமாட்ட சொன்னாங்களாம், என்ன ஏதாவது நான் பாக்கர் மேல இது பண்ணத நீ வெளியில சொல்லக்கூடாது. அவங்க சொன்னது வெளியில சொல்லக்கூடாது. அந்த 2 தோழி அவங்களுடைய இவங்கள்ட்ட சொல்லியிருக்கிறாங்க இப்படிங்கிற நியூஸும். நான் என்ன கேட்கிறேன், இப்போ யாரு கிடைத்தால் போதுங்கிற ரீதியில இவர்கள் என் மீது, ஏன்னா நீங்க இணக்கமா இருந்தவங்க தானே, அதனாலதான் நீங்க அவனால உங்க மேல வேணும்னு குற்றச்சாட்டு வைக்க முடியாதுங்கிறாங்க இல்லையா. இப்படி குற்றச்சாட்டு வைத்தால் ஜமாத் என்ன முன் வரும் என்றால், எங்க வேணத்தை முடியுங்க எங்க இதே கேள்வி வந்து சகோதரர் சுலைமான் அவர்கள் கேட்டாங்க, ஏன் உங்கள்ட்ட உள்ள வசதிக்கு நீங்க ஒரு கல்யாணம் முடிக்கலாம் அப்படின்னு கேட்டாரு என்கிட்ட கேட்டாரு. நான் அப்படி தேவை உள்ளவனா தான் கண்டிப்பா கல்யாணம் முடிச்சுக்கிறவங்க யாரும் எனக்கு தடுக்க முடியாது. ஏனென்றால் என்னுடைய என்ன வான் பண்றதுக்கோ என்ன இது பண்றதுக்கோ நல்லா போதுமான நல்லா தான் தந்திருக்கிறான். எனக்கு தேவையா இருந்தா தான் நான் செய்ய முடியுங்கன்னு நான் சொன்னேன். எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, இதை பழி போட்டால் இந்த மாதிரி வரும் என்கிற ரீதியில தான் இது செய்யப்பட்டுச்சு அப்படிங்கறதுதான். 2வது கூட அடுத்து அன்வர் பாய் இடத்துல பேசுகின்ற போது கூட சுலைமான் அவர்கள் வந்து சொல்றாங்க, ஐயப்பு தூண்டி விட்டானாங்க, ஐயப்பு தூண்டி விட்டுதான் உங்க மேல அப்படிலாம் வந்துச்சோ அப்படிங்கிறாரு. நான் சொன்னேன், தயவு செய்து சுலைமான் அப்படி குற்றச்சாட்டாங்க, யாரையும் குற்றச்சாட்டுவான், நம்ம ஏன் யாரையும் குற்றச்சாட்டுவான நன்மையா நினைச்சிட்டு போவோம். இதே சுலைமான் அவர்கள் இருக்கிறாங்க. நான் எல்லாத்தையும் ஏனென்றால் எனக்கு வந்து உண்மையிலேயே நீங்க அல்லா போதுமான இந்த ஜமாத்தினுடைய நன்மை மட்டும்தான் என்ன நான் கருத்துல கொண்டதுனாலதான் எத்தனையோ பிரச்சனைகள் எத்தனையோ பிரஷர் வந்துச்சு, எப்படி எப்படிலாமோ வந்துச்சு, எப்படி எப்படிலாமோ கேட்டான், எப்படி எப்படிலாமோ ஒவ்வொருத்தம் துபையில இந்த போன் போட்டு அத்தனை பேரும் அப்படி கேட்டான். அப்படி கூட நான் சும்மாதான் பொறுமைதான் காத்தேன். நான் பொறுமைதான் காத்திருக்கிறேன். ஏன்னா என்னுடைய ஜமாத்தினுடைய நன்மை எனக்கு முக்கியம். நான் சொல்ல வருவது, நான் செய்யலைங்கிறத நான் அறுதியிட்டு உறுதியாகும், அதே நேரத்தில் நான் தனிமையில் இல்லைங்கிறதையும் உங்கள்கிட்ட நான் பதிவு செஞ்சேன். பதிவு செய்த பின்பும் அதை ஏற்றுக்கொள்ள நீங்க தயாரில்லைங்க, நீங்க முடிவு பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். ஆனால் ஹமீம் இப்ராஹிமுடைய லெட்டர் தாமதப்பட்டதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், ஒரே ஒரு காரணம், நான் மனுஷன். ஏன்னா ஹாமீம் கூட அதிகமா பழகணும், ஹாமீம் கூட அதிகமா எப்படி ஜமால் அவர்கள் எனக்கு எப்படியோ அந்த மாதிரி ஹாமீமும் அங்க போனா எங்கூட ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடிய ஒரு சகோதரர். பல தடவை ஏன்னா ஒரு போன மேல நம்ம போயிருக்கோம்னா ஒரு 6 மாசம் இருக்குமா, 1 வருஷம் வைங்க, 6 மாசத்துக்கு 8 மாசத்துக்கு முன்னாடி அப்படித்தானே அர்த்தம். ஏப்ரல்ல போயிருக்கிறோம், ஏப்ரல்ல கூட இப்படி எந்த குற்றச்சாட்டையும் என் மீது வைத்து கேட்கலாம். அவரு ஏன்னா பளிச்சுன்னு கேட்கக்கூடிய ஆள், எந்த அளவுக்கு பளிச்சுன்னு கேட்கக்கூடிய ஆளுன்னா, அண்ணன் வந்து அந்த போன பிரச்சனையில நான் வந்து துபையில இருக்கிறப்ப அண்ணன் வந்து போன் போட்டு சொல்லி இருக்கிறாங்க. போன் போட்டு சொல்றப்ப வந்து அண்ணன் நான் வந்து இப்பவும் சொல்றேன், எப்பவும் சொல்றேன், எனக்கு குற்றச்சாட்டு என்று நேரடியாகப்பட்டால் நான் அண்ணன் நேரடியாக சொல்லியிருக்கிறேன். நான் வந்து ஒளிச்சு மாசுலாம் நான் வச்சதே கிடையாது. நான் பின்னாடி போய் சொல்ல மாட்டேன், எனக்கு அது பிடிக்காது. நேரடியா நான் சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரி பிரச்சனைகள் வருகின்ற போது நேரடியா நான் சொல்லியிருக்கிறேன். அப்ப கூட அவங்க வந்து நல்ல அவரை கொஞ்சம் சரி பண்ணுங்கம்மா, கொஞ்சம் ஆள் வந்து ஆசுவாசப்பட்டுங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் வந்து வாலண்டியராகவே என்கிட்ட டெய்லி பேசிட்டு இருப்பார், டெய்லி என்கிட்ட பேசுவார், டெய்லி எல்லாமே இது பண்ணுவார். அப்படிப்பட்ட ஒரு சகோதரர். அப்ப அப்படிப்பட்ட சகோதரர் வந்து இப்படி வந்து பாரதூரமாக கொண்டு வர்றாரு என்றால், அப்ப நான் என்னுடைய நிலையில இருந்தா நான் யோசிச்சேன். அப்போ இதுல வந்து என்னன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற நிலையில பல பேர் சொன்னாங்க, ஏன் இன்னும் பதில் கொடுக்காம, அதுவே ஒரு பிரச்சனையாவது, அதுவே நீங்க பதில் கொடுக்காதான் பிரச்சனைக்கு மூல காரணமாகுதுன்னு இல்ல. நான் பதில் கொடுப்பதாக இருந்தால் தீர்மானமான பதிலாக, அந்த பதில நான் தீர்மானமா கொடுப்பேன். அதுல வந்து நான் தெளிவா இருந்து நான் பதில கொடுத்தா தான் அது நன்மையா முடியும். இல்லைன்னா இது எடுத்தேன் கவிழ்த்தேங்கிற மாதிரி போயிடக்கூடாது. நீங்க சொல்ற
சொல்ற மாதிரி இன்னொரு என்ன, தொடர்ந்து ஏன் அவர் மீதே குற்றச்சாட்டு? எல்லாம் உதவி செஞ்சதுக்காக தான் குற்றச்சாட்டு வாங்கியிருக்கோம். இந்த இது கலியக்காவில பிரச்சனை அடிக்கடி பேசப்படுது. அதை ஓப்பனா பேசி ஆகும். நான் கடைசி அர்த்தம் சொல்லணும்னு நினைச்சேன். கலியக்காவில 2வது நாள் என்ன நினைக்கிறேன், 2வது நாள் அன்னைக்கு நான் சகோதரர் சித்திக்கு அந்த கார் டிரைவர் அன்றைக்கு இருந்த நம்ம ஆபீஸ்ல இருந்த டிரைவர், அவன் முதல்ல ஆபீஸ்ல இருந்தா, அப்புறம் நம்மள்ட்ட இருந்தான் அந்த பையன், அவன் பேர் பழகி பேருக்காரன், அவன் ஞாபகத்துல வரல எனக்கு. அவன் மொய்தி இவர்கள் எல்லாருமே நாங்க குளிக்க போறோம். திருப்பரப்புங்கிற ஒரு இதுல போய் இந்த ஃபால்ஸ்ல போய் குளிக்க போறோம். குளிச்சுட்டு எல்லாருமே அங்க டிஃபன் பண்ணிட்டு நாங்க திருப்பி வர்றப்ப 10 நிமிஷமோ என்னமோ லேட் ஆயிடுச்சு. கூட்டிட்டாங்க. என்ன அடிச்சு பிடிச்சு வந்தோம். வந்து பூட்டிட்டாங்கிற நிலையிலதான் நான் வந்து இவரை கூப்பிடுறேன். அப்ப வந்து இவர் யார் நிக்கிறாரு, இன்னொரு ஆளு நம்ம வேலூர் இப்ராஹிம் நிக்கிறாரு வெளியில. நான் கூப்பிடுறேன், எங்க நாகர்கோவில் போயிட்டு வருவாங்க, இந்த மாதிரி ஒரு பையன் ஒருத்தன் இருக்கிறான், அவனை பார்த்துட்டு வருவாங்க. இந்த பையன் சஹாபினுடைய பையங்கிறது எனக்கு தெரியும். சஹாபினுடைய ஒய்ஃப் என்கிட்ட உதவி கேட்டு தான் போன் பண்ணாங்க. உதவி கேட்டு போன் பண்ண ரீதியில அவர்களுக்கு எந்த அளவுக்குன்னா, சைஃபுல்லா அவர்களிடம் வந்து 15,000 ரூபாய் கடன் வாங்கி அந்த கடன் வாங்கி வச்சிருக்கிறதாவும், இதற்காக நீங்க ஏதாவது உதவி செய்யுங்க, ஏன்னா இந்த பையனுடைய ஆபரேஷன் விஷயமா நிறைய கடன் பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்றப்ப, நீங்க யாருன்னு தெரியலமா, நீங்க நம்ம நிர்வாகியுடைய இதுங்கிறீங்க, உங்க ஹஸ்பண்ட் எனக்கு பேச சொல்லுங்க. அப்ப சஹாபி என்கிட்ட பேசுறாரு. அப்படி நான் ரூபாய ஒரு அந்த நேரத்தில் நான் ஒரு 15,000 ரூபாய் நினைக்கிறேன், என்னுடைய அவசக்தி சரியா இருந்தா அனுப்பிவிட்டப்ப இப்ப இவ்வளவு தூரம் வந்திருக்கோம், போய் பாப்போங்கிற ரீதியில தான் நான் நாகர்கோவில் பக்கமா போறீங்க, நான் வந்து என்ன கொண்டு வந்து பஸ் ஸ்டாண்ட்ல விடுங்கன்றாரு. அவரை கொண்டு போய் பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுட்டு நான் டிரைவர் போறது ஆல் 6 வண்டியில தான் போறேன். நடந்தோ இது பண்ணியோ போகல. வண்டியில போறப்ப இடலா குடிக்கிற அந்த ஏரியாவுக்கு போக தெரியல எனக்கு. அவங்களுக்கு போன் பண்ணி கேட்கிறப்ப அவங்களுடைய மகளா, அவங்க ஒரு 10-12 வயசு இருக்கும், அந்த மகளை அனுப்பிதான் என்னை வண்டியை கூட்டு போறாங்க. அல்லாஹ்